ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 3 இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். நாசரிக்கில் இருக்கிற எல்லாருமே இப்போ நம்ம ஹீரோ முன்னாடி மரியாதையோட நின்றுட்டு இருக்காங்க. சபஸ் சொல்யூஷன், நீங்க 2 பேரும் முன்னாடி வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. உங்களை பாராட்டுற விதமா நான் உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு விஷயத்துல எனக்கு அவ்வளவா சாட்டிஸ்பாக்சன் இல்ல சபஸ். அது தவிர்த்து உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமான்னு கேளு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மயிலாட், நீங்க எனக்கு இவ்வளவு நாள் செஞ்சதே பெரிய விஷயம் அப்படின்னு அவன் சொல்லவும், அந்த டொனாரே பண்ணு கூட நீ வேணா டேட்டிங் போயிட்டு வா ஷாப்பிங்கிற பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா மயிலாட் அப்படின்னு சொல்லிட்டு சபஸ் சொல்றான். உனக்கு என்ன வேணும் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு இன்னசென்டான உயிரோட இருக்கிற மனுஷங்க வேணும் அப்படின்னு சொல்லவும், உயிரோட இருக்கிற மனுஷங்களை நீ எடுத்துக்கோ, ஆனா இன்னசென்ட் மக்களை நீ எதோ பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு இதுவே போதும் மயிலாட் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அடுத்ததா இன்ட்டுமா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மயிலாட் அப்படின்னு சொல்லி அவ இன்னும் அந்த ஈவில் வாய்ஸ்ல தான் பேசிட்டு இருக்கா. என்னோட வாய்ஸ் போனதுக்கு காரணமா இருக்கிற பொண்ணை கொல்ல வேண்டிய நிலைமை வந்தா அந்த பொறுப்பை நீங்க என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. ஓ ஈவிலை, அந்த மாஸ்க் போட்டுருக்கிற பொண்ணை பத்தி எனக்கே சரியா தெரியல. ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை வந்தா கண்டிப்பா உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ பாத்ரூம்ல நம்ம ஹீரோ குளிச்சிட்டு இருக்கான். ஜப்பான்ல இருக்கிற விஷயங்கள்ல இந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் என்னால பண்ண முடியுது. அதுலயும் என்னோட பாடி ஸ்கெலிட்டனா இருக்கு, பட் இருந்தாலும் எனக்கு இதுல ஹெல்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பாத்தை என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டு இருக்கான். சபஸ் டொனாரே கூட டேட்டிங் அனுப்பி வச்சிட்டேன், ஆனா சபஸ் ரொம்பவும் வெக்கப்படுவான்னு நினைக்கிறேன். டமியர்ஸ் தான் அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸா இருக்காங்கன்னு சொன்னா, ஒரு மாஸ்டரா இதுவும் என்னோட பொறுப்பு தான், என்னோட சர்வன்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு இடம் கூட விடாம சுத்தமா கிளீன் பண்ணுங்க, அப்படின்னா தான் நான் நாசரிக்கு தலைவனாக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் குயின் காமெடி பண்ணிட்டு இருக்கு. ஐ பேட்ச் போட்ட பொண்ணு வந்து அந்த பெண் குயினை தூக்கிட்டு போறா. ஹே சீக்ஸோ, இன்னைக்கு நிறைய சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு கேட்கவும், இன்னைக்கு லார்ட் ஐன்ஸை பார்க்க வேண்டியது என்னோட வேலை அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அந்த ஹியூமன் வில்லேஜ்ல இருக்கிறது கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும், எந்த ஹியூமன் வில்லேஜ்னு எல்லாரும் கேட்காங்க. கார்ன் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் மாஸ்டர் என்ன இப்போதைக்கு இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் ஹேர் பொண்ணு சொல்றா. அப்ப பார்த்தா அந்த ஐ பேட்ச் போட்டுருக்கிற அந்த பொண்ணு பெண் குயினை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. ப்ளீஸ் என்ன ரொம்பவும் இருக்காத, என்னோட குடல் வெளியே வந்துரு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கோயின் மயக்கம் போடுது. அந்த ரெட் ஹேர் மைடும் ஐ பேட்ச் போட்டுருக்க மைடும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி மற்ற மைட்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் மற்றதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது, இன்னைக்கு லார்ட் ஐன்ஸை நான் தான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸு நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ உள்ள வரவோ சீக்ஸு அவனை வெல்கம் பண்றா. நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உங்களை இன்னைக்கு கவனிக்கணுங்கிறதுனால எக்ஸ்ட்ராவே தான் சாப்பிட்டுருக்கேன் மயிலாட் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் சேர்ல உட்கார்தான். இன்னைக்கு உங்களை டேக் கேர் பண்ற மாதிரி நான் தான் மயிலாட், நான் தான் இன்னைக்கு இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு வெளியே போறா. இவங்க எல்லாரும் எனக்கு லாயலா தான் இருக்காங்க, ஆனா ரொம்பவுமே லாயலா இருக்காங்க. நான் சாப்பிட சொன்னாதான் சாப்பிடுதாங்க, இல்லைன்னா சாப்பிடாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரிலாக்ஸேஷனுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மயிலாட் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி டமியர்ஸ் கேட்கவும், ஃபீமேல் கார்டியன் எல்லாரையும் இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ண சொல்லி நான் லீவ் கொடுத்துருக்கேன், இதை மேல் கார்டியன்ஸ் கிட்ட பாஸ் பண்ணிரு. செபஸையும் கூப்பிடணும்னு தான் நினைச்சேன், அவன் டொனாரி கூட டேட்டிங் போயிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டமியர்ஸோ ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தான். இங்க ஆல்பர்ட பைக்கான் பண்ண சமன் பண்றா. இதோட லெவல் ரொம்பவும் ஹையஸ்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. லேடி ஆல்பர்டோ, நீங்க இதுக்கு ஏதாச்சும் பேர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஆரா கேட்கறா. நான் பைக்கான்னு தான் வச்சிருக்கேன்னு சொல்லவும், அதோட ஸ்பீசிஸ் நேம் இல்ல, அதுக்குன்னு ஏதாச்சும் பேர் வச்சிருக்கீங்களான்னு கேட்கவும், அப்படி நான் எதுவும் வைக்கலையே அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஒரு பேர் கூட வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டியர் கிண்டல் பண்றா. அப்படின்னா நான் இதுக்கு காங்கர் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லி பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ சொல்லவும், லார்ட் ஐன்ஸ் தான் காங்கர் ஆஃப் தி வேர்ல்டு, அவர் மேல ஏறி உட்காந்து சவாரி பண்ற மாதிரி யோசிச்சு பாக்குறியா, அந்த பேர்லாம் இதுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டியர் கிண்டல் பண்றா. உனக்கு ஏதாச்சும் பொறாமையா அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ அது மேல ஏறி உட்காரவும், அது அவளை உட்கார விட மாட்டேங்குது. இந்த பைக்கான் எதனால இப்படி பண்ணுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ வருத்தப்படவும், இந்த பைக்கான் பத்தி உனக்கு எதுவுமே தெரியல, இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டியர் இப்போ என்சைக்ளோபீடியா புக் எடுக்கிறா. இந்த என்சைக்ளோபீடியால எல்லா விலங்குகளை பத்தியும் இருக்கு, லார்ட் ஐன்ஸ் தான் எனக்கு இதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஓ ஆமா, லார்ட் ஐன்ஸ் எனக்கும் இந்த போக்கு சான் வாட்ச கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரா பாக்குறா. அப்ப ஆல்பர்டோ வந்துட்டு வருத்தப்படுதா. அவர் எல்லாருக்குமே ஒரு பிரசன்ட் கொடுத்துருக்காரு, ஆனா எனக்குன்னு ஏதாச்சும் தனியா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. யூனிகான் மேல உட்காரணும் அப்படின்னா அவங்க ஹார்ட் ரொம்ப பியூரா இருக்கணும், அதே மாதிரி பைக்கான் மேல உட்காரணும் அப்படின்னா அவங்க ரொம்பவும் மோசமானவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு, ஏன்னா ஆல்பர்டோ மோசமானவா இல்லை அப்படிங்கிறதுனாலதான் அவளால அந்த பைக்கான் மேல உட்கார முடியல. அப்படின்னா நான் மோசமானவா கிடையாதா, நான் லார்ட் ஐன்ஸ்க்கு தகுதியே இல்லாதவா? ஆமா ஷெல்டியர், நீ எப்படி அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ கேட்கவும், நானும் அந்த குதிரையில உட்கார லெவலுக்கு மோசமானவா கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க சொல்றாங்க. கண்டிப்பா லார்ட் ஐன்ஸ் இதுல உட்கார தகுதியானவர், அவர் கூட நான் சேர்ந்து உட்காந்து ரைடிங் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ சொல்றா. உடனே ஷெல்டியர் அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லவும், நாசரிக் கூட நல்லதுக்காக பச்சு லார்ட் ஐன்ஸ் கூட சேர்ந்து நான் இதுல ட்ரைனிங் எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது. நம்ம ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக தான் லார்ட் ஐன்ஸ் நம்மள இங்க அனுப்பி வச்சாரு, இப்படி சண்டை படுறதுக்காக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரா சொல்லவும், ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க இப்படி ரெஸ்ட் எடுத்ததே இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ ஷெல்டியரோ பேசிட்டு இருக்காங்க. இப்போ மாறி வந்துட்டு 6th ஃப்ளோர்ல இருக்கான், அங்கதான் எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படிதான் ஹாம்ஸ்கே உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிசர்ட்ஸ்மேன் ஹாம்ஸ்கேவை சீரப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 6th ஃப்ளோருக்குள்ள இப்போ ஒரு ஆள் வரான். வணக்கம் மயிலாட் அப்படின்னு சொல்லவும், எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாறி கேட்கறான்.
டமியர்ஸ் உங்ககிட்ட இந்த நோட்டீஸை கொடுக்க சொன்னாரு. லார்ட் ஐன்ஸ் இதை மேல் கார்டியன்ஸ்க்காக மட்டும் கிரியேட் பண்ணியிருக்காராம் அப்படின்னு சொல்லவும், ஆமா டமியர்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாறி கேட்கவும், இந்த நாஸ்ரிக்கோட குட்டி மாஸ்டர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் போட்டுட்டு இருக்காரு. எல்லாமே இந்த நாஸ்ரிக்கோட நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சம்பந்தமே இல்லாம உளறிட்டு அங்க இருந்து கிளம்புறான். மேல் கார்டியன்ஸ்க்கு மட்டும்தானா இது, அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி அதை ஓபன் பண்ணி பார்க்கறான். உடனே அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவோ வெக்கப்பட்டு இருக்கான். நான் இப்படி எல்லாம் நினைச்சு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். போதும் நிறுத்துங்க, சைலன்ஸ். இல்ல கையோட பொசிஷன் கொஞ்சம் மேல இருக்கணும். போதும் நிறுத்துங்க, சைலன்ஸ். இந்த போஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை நோட் புக்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஒரு ராஜா மாதிரி எப்படி நடந்துக்கிட்டுறதுன்னு யாராச்சும் எனக்கு கத்து தந்தா நல்லா இருக்கும். ஆனா எனக்கு கத்து தரதான் யாரும் இல்லையே. சரி எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு நானே பிராக்டிஸ் பண்ணிக்கிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறோம். யாரோ கூப்பிடவும் அந்த டைரியை சேஃபா வச்சுட்டு, என்னோட போஸை செக் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹீரோயிக்கா நடந்து போய் அந்த சேர்ல ஒரு தினசா உட்காருதான். ஒரு ராஜா இப்படிதான் உட்காருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்குவோம். லார்ட் ஐன்ஸ் மேல் கார்டியன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நோட்டீஸை கொடுத்துட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாறி அதை கொடுத்துட்டு, நீங்க இப்போ உட்கார்ந்த போஸ் ரொம்பவோ கூலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மாறி சொல்லவோ, சும்மா பாராட்டணுமேங்கிறதுக்காக ஏதாச்சும் சொல்லாத அப்படிங்கவோ, இல்ல நான் உண்மையா தான் சொல்றேன், நீங்க ரொம்பவோ ஆசமான கூலான பர்சனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நீ சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாறி. ஏன்னா எல்லா சுப்ரீம் பீயிங்ஸும் சேர்ந்து தான் உங்களை கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்க என் கூட இருக்கிறது அவங்க என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்க. இவன் மட்டும் இல்ல, உங்க 2 பேருக்கும் சேர்த்துதான் ஆல்பர்டோ சீக்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரு சாதாரண மெய்ட் என்னோட பேரை கூட நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்ட் ரொம்பவோ ஹாப்பி ஆகிறா. உங்க எல்லாரையுமே எனக்கு ரொம்பவோ பிடிக்கும். அதனாலதான் நான் உன்கிட்ட கூட அந்த போக்கு சேன் வாட்ச கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும் மாறி ஆள ஆரம்பிச்சிருந்தான். மைலார்ட், நான் இதை சொல்லி ஆகணும். மற்ற எல்லா சுப்ரீம் பீயிங்கும் போயிட்டாங்க. ஆனால் மற்ற எல்லா சுப்ரீம் பீயிங்கை விட நீங்கள் எங்கள் கூட இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு சொல்கிறா. உங்கள் எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதுக்கு மேலே என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டா நம்ம ஹீரோ மேலே பாஞ்சா ஐ லவ் யூ அப்படின்னு கத்துறா. நாஸ்ரிக்கோட ஃபியூச்சர் பிளான்ஸை பற்றி பேசுறதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் இங்கே வர சொல்லியிருக்கேன். கார்டியன்ஸோட லீடரான ஆல்பர்டோ, அப்புறமா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டமியர்ஸ் நீ எழுந்துச்சு எல்லாருக்கும் சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், அவனும் சரின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். நாஸ்ரிக்கை சேஃப்டியாக வச்சிருக்கிறது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறமா ஐன் சோல் கோன் அப்படிங்கிற பேர் அந்த உலகம் ஃபுல்லாக பரப்பணும். ஆக்சுவலி அது என்னோட ப்ரையாரிட்டி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இப்போ அந்த 8 ஃபிங்கர்ஸ் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. ரியஸ்டீஸோட அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு இப்போ நாஸ்ரிக் கண்ட்ரோலில் தான் இருக்கு. இது வழியாக தான் நம்ம மாஸ்டர் இந்த உலகத்தையே ஆட்சி செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு டமியர் சொல்லவும், நம்ம ஹீரோ வாயை பழக்கிறான். இந்த உலகத்தை ஏன் கண்ட்ரோலில் கொண்டு வர நினைச்சனா, இது எப்போ ஒரு வகையில் பார்த்தா இதுவும் நல்ல பிளான் தான். நான் எப்படி பண்ணாலும் என்னோட பேர் உலகம் ஃபுல்லாக பரவிடும். பிளானை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்க டமியர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீங்கள் அன்னைக்கு சொன்னதை நான் மறக்கல அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், நான் அன்னைக்கு ஒரு தடவை வந்துட்டு சொன்னேன். ஒரு தடவை இல்லை மைலார்ட், 2 தடவை அப்படின்னு சொல்லுவோம். உன்னோட மெமரி பவர் நல்லாவே இருக்கு டமியர்ஸ். உன்னோட பிளான் என்னன்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறோம். நாஸ்ரிக் இருக்கிறத பற்றி மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தலாம். ஷெல்டியரை அட்டாக் பண்ணவன நம்மளால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நாஸ்ரிக்கை நம்ம மறைமுகமாக வச்சிருக்கிறத விட தெரியப்படுத்தினா அந்த எதிரி நம்மளை தேடி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ சொல்கிறோம். ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ரிசோர்ஸஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஆல்பர்டோ கேட்கவும், என் கிட்ட இன்னொரு ஐடியாவும் இருக்கு. நம்ம இதுக்காக ஒரே ஒரு கிங்டமா இருக்கணும். நாஸ்ரிக்கை ஒரு புது நேஷனா அறிவிக்கலாம். உங்ககிட்ட அந்த பிளான் ஆல்ரெடி இருக்குன்னு எனக்கு தெரியும் மைலார்ட் அப்படின்னு டமியர் சொல்லவோ, கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க டமியர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க செய்யற அந்த விஷயங்களை பார்த்தாலே தெரியுது மைலார்ட் அப்படின்னு நம்ம சொல்லவும், நான் அப்படி என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நீங்க ரொம்ப நாளாவே இதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் மைலார்ட். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி உங்க பிளானை நான் சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், ஆமா நான் அந்த ஒரு விஷயத்த பண்ணதுக்கு காரணம் ஒரு விஷயம் இல்ல மைலார்ட், 2 விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லவும், அட பாவிடை எத்தனை விஷயம் தான்டா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு, நான் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன், நீ எந்த விஷயத்த சொல்ற டமியர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த காரன் வில்லேஜை நீங்க காப்பாத்தினது எக்ஸ்பெரிமெண்டலா பயன்படுத்துறதுக்காகவும், அப்புறமா நம்ம வேர்ல்ட் டாமினேஷனை அங்கிருந்து ஆரம்பிக்கிறதுக்காகவும் தானே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இது எப்பண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ காரன் வில்லேஜை காப்பாத்தினது டமியர்ஸ் அப்புறமா ஆல்பர்டோ தவிர அங்க வேற யாருக்குமே தெரியாது. பாஸ் இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த காப்ளின் கேட்கவும், டேஸ்டா ஏதாச்சும் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி சொல்றான். நீங்க 2 பேரும் இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜ் சீஃப் சொல்றான். நம்ம ஊரை விட்டு திரும்ப போன யாருமே இன்னும் வரல, கண்டிப்பா ஒரு நாள் வருவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. இந்த வில்லேஜை திரும்ப கெட்டுற வரைக்கும் டாக்ஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லியுமே எல்லாரும் பயந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜ் சீஃப் வருத்தப்படுதான். பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் வைஃப் சொல்றா. லார்ட் ஐன்ஸ் நம்ம உயிரை கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்காரு, அந்த உயிரை நான் வேஸ்டா போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜ் சீஃப் சொல்லவோ, அவருக்கு நான் கண்டிப்பா ஏதாச்சும் திரும்ப பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹென்றி சொல்றா. இன்ஃபீரியாவை போய் ஹென்றி பாக்குறா. ஏய் நான் சாதிச்சிட்டேன், என்னோட அந்த ஹீலிங் போஷன் பர்பிள் கலர்ல வந்திருக்கு, இது ஒரு மிராக்கல் அப்படின்னு சொல்றான். போதும் நிறுத்துங்க பாஸ், நீங்க போயிட்டு சாப்பாடு செய்யுங்க, இந்த மரமட்டையை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்ளின் அவளை அனுப்பி வைக்கிறான். சரின்னு ஹென்றி இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா, நீங்க எங்க பாஸை லவ் பண்றீங்க அப்படிதானு கேட்கவும், ஆமா அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னா உங்க லவ் அந்த போர்ஷன்ஸ் மேல காட்டாம எங்க பாஸ் மேல கொஞ்சம் காட்டுங்க, அப்படின்னா தான் அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. இதோ இந்த மாதிரி போஸ்ட் கொடுங்க, அதுக்கப்புறமா இதோ இந்த மாதிரி போஸ்ட் கொடுங்க, இல்லனா இந்த மாதிரி போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸா அந்த காப்ளின் அவனுக்கு சொல்லி கொடுக்குறான். நம்ம பாஸ்க்கு என்னதான் பிடிக்கும்னு நினைக்கிறேன், நான் தான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காப்ளின்ஸும் ஹென்ரிக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க இன்ஃபீரியா என்னடான்னா நைட் ஃபுல்லா உட்காந்து போர்ஷன்ஸை கஷ்டப்பட்டு செஞ்சதுனால தூக்க கலக்கத்துல இருக்கான். என்னாச்சுன்னு ஹென்றி கேட்கவும், ஒன்னும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி சாப்பாடு எடுத்து தலையில கொட்டிக்கிட்டுதான். பாஸ்க்கு கண்டிப்பா ஏன் மேலதான் லவ் இருக்கு பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு சிக்கன் துண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவோ,
டேய் இவன் பொய் சொல்றான்டா, இவன் சிக்கன் பீஸை யாராச்சும் பாத்தீங்களா, இல்லைன்னா ஒரு சிக்கன் பீஸையே இவன் 2 துண்டா வெட்டிட்டு நம்மகிட்ட பொய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கவும் பேலையார்ட் வந்துட்டு அவனோட சாப்பாடுக்குள்ள விழுந்துருதான். இப்போ இன்ஃபீரியாவை ஹென்றி வந்து ரூமுக்கு தூக்கிட்டு போறா. ஆமா எல்லா சீன்லயும் பையன் தானே பொண்ணை தூக்கிட்டு போவான் அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டல் பண்றாங்க. இந்த வில்லேஜ்ல பாதி பேர் அவங்க ஃபேமிலியை இழந்துட்டாங்க. எல்லார் முகத்திலயும் சிரிப்பு இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த காப்ளின்ஸ் தான். அவங்களுக்கு ஏதாச்சும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹென்றி மனசுக்குள்ள நினைக்கிறா. அந்த காப்ளின்ஸ் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு அட்டாக் பண்றதுக்காக பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹென்றி வீட்டுல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அவ சிஸ்டர் வரப்போ நேத்து நான் உனக்கு கொடுத்த வேலையை முடிச்சியா, அதை ஃபர்ஸ்ட் போய் முடி அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறா. இவ சின்ன பொண்ணுங்கிறதுனால எல்லாத்தையும் மறந்துட்டா. ஆனா என்னாலதான் இன்னும் எதையோ மறக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி எடுக்கவோ டம்முன்னு சவுண்ட் கேக்குது. என்னாச்சுன்னு வந்து அந்த காப்ளின் கேட்கறான். இந்த கத்தியை நான் கொஞ்சம் ஃபோர்ஸா யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அது உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. நம்ம கிட்ட பிளாக் ஸ்மித் கிடையாது, ஸோ இதை ரிப்பேர் பண்ண முடியாது. எங்களோட வெப்பன்ஸ்க்கோ இதே நிலமை தான், ஆனால் எப்படியோ நாங்கள் சமாளிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டன் சிரிக்கிறான். ஹென்ரியோட சிஸ்டர் ஒரு ஹெர்பை யூஸ் பண்ணி அக்கா நான் இதை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. இன்ஃபீரியா கிரியேட் பண்ற போர்ஷனை விட கேவலமா ஸ்மெல் வருது அப்படின்னு அந்த கார்டன் கேட்கவும் இது ஒரு மெடிசின் ஹெர்ப் அப்படின்னு அவ சொல்றா. அக்கா இது சீக்கிரமா காலியாக போகுது அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்லவும் வருஷத்துல குறிப்பிட்ட டைமிங்ல தான் இந்த செடி வளரும், எனக்கு தெரிஞ்ச ஸ்பாட் எல்லாத்துலயுமே பறிச்சிட்டனே அப்படின்னு சொல்லி ஹென்றி யோசிச்சுட்டு இருக்கா. நமக்கு ஒரு பிரச்சனை, அந்த ஃபாரஸ்ட்ல ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு காப்ளின் வந்து சொல்லவும் திரும்பவும் சோல்ஜர்ஸா அப்படின்னு அவ கேட்கறா. இல்ல இது அந்த ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற வேற ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த காப்ளின் சொல்றான். இருட்டுறதுக்குள்ள எப்படியாச்சும் நம்ம கண்டிப்பா போயிட்டு இந்த செடியை பறிச்சாகணுமே அப்படின்னு சொல்லி ஹென்றி யோசிக்கிறா. கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிற காப்ளின் இப்போ ஒரு காப்ளின் படையவே திரட்டி கூட்டிட்டு வரான். நம்ம பாஸோட சேஃப்டி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம், நீங்க 3 பேர் மட்டும் என் கூட வாங்க, மத்த எல்லாரும் இங்க இருந்து இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த காப்ளின் சொல்லிட்டு இன்ஃபீரியாக்கு ஒரு சிக்னல் கொடுக்கவும் நான் உன்னை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போஸ் கொடுக்குறான். உனக்கு எதுவும் ஆகாது, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா ஒரு தினசா சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்போ அவங்க எல்லாருமே அந்த காட்டுக்குள்ள போறாங்க. ஹீலிங் பர்சனுக்கு தேவையான ஒரு செடியை இன்ஃபீரியா பார்க்குறான். அப்போ நம்ம இதை பறிக்கணுமா அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு கேட்கவும் நம்ம இப்போ பறிக்க போகிற பிளான்ட் தான் ரொம்பவும் வேல்யூபிளானது, இதை நான் அப்புறமா வந்து பறிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பிளான்ஸை பற்றி இன்ஃபீரியா காப்ளின் கிட்ட கேட்கவும் எங்களுக்கு பிளான்ஸை பற்றிலாம் தெரியாது, சண்டை போட மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு அந்த செடியை தேடுறாங்க. ஹென்றி வந்துட்டு கரெக்டாக அந்த செடியை கண்டுபிடிக்கிறா. இன்ஃபீரியா அந்த செடியை ஃபாஸ்ட்டாக பறிச்சு போடவும் அவனையே பார்த்துட்டு இருக்கா. என்னையே பார்க்குறான்னு அவன் கேட்கவும் இல்லை நீ ஃபாஸ்ட்டாக பறிக்கிற அதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. எனக்கு இதில் நிறைய அனுபவம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது, எல்லாரும் அமைதியா இருங்க, எல்லாரும் அந்த மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்றான். ஒரு காப்ளின் சின்ன பையன் ஓடி வரான். எல்லாரும் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்ளின் சொல்றான். இது பார்கஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா சொல்றான். அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குது. இவங்க மேல அந்த ஹெர்ப்ஸ் இருக்கிறதுனால அதால இவங்கள ஸ்மெல் பண்ண முடியல. காப்பாத்துறேன்னு சொல்லி பிரச்சனையில மாட்டிக்கிடாதீங்க, கண்டிப்பா நம்மளால அதை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அந்த காப்ளின் சொல்லவோ ஹென்றி ரொம்ப வருத்தப்படுறா. நம்மளால முடிஞ்ச லெவலுக்கு அந்த பையனை காப்பாற்ற ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா சொல்றான். இல்ல வேண்டாம் அப்படின்னு அந்த காப்ளின் சொல்லவோ அப்படின்னா அந்த கொலைக்காரங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம், நம்மளும் அந்த கொலைக்கு துணை போகிற மாதிரி தானே, என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹென்றி சொல்றா. சரின்னு இப்போ எல்லா காப்ளின்ஸும் போயிட்டு அந்த ஃபாக்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பார்கஸ் மேல இன்ஃபீரியா வந்து ஒரு க்ளோ மாதிரி ஒன்று போட்டுருதான். அதே நேரத்தில் அந்த காப்ளின்ஸையும் ஹீலிங் பண்ணிருந்தான். அந்த பார்கஸ்டால இப்போ அசைய முடியல, இதுதான் சான்ஸ் தாக்குங்க அப்படின்னு நம்ம சொல்றான். அது ஒரு செயினை வச்சு அட்டாக் பண்ணுது. ஆனாலுமே ஒரு வழியா அந்த காப்ளின்ஸ் அந்த பார்கஸ்ட்டை கொண்டுருந்தாங்க. அந்த சின்ன பையன் வந்துட்டு நீங்க எல்லாம் எந்த ட்ரைபை சேர்ந்தவங்க, உங்களை நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கறான். புதுசாக கண்டுபிடிச்ச ஹீலிங் போர்ஷனை அவனுக்கு அடிபட்டிருக்கேன்னு சொல்லி இன்ஃபீரியா கொண்டு போய் கொடுக்கவும் நீங்க என்ன விஷம் குடிக்க சொல்லி சாகடிக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அவன் மேல அந்த ஹீலிங் போர்ஷனை தெளிக்கவும் அவனுக்கு சரியாயிருது. லார்ட் ஐன்ஸ்க்கு தான் நான் இதை ஃபர்ஸ்ட் காமிக்கணும்னு நினைச்சேன், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியா சொல்றான். என்ன நடந்துச்சு தம்பி அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அந்த பீஸ்ட் என்ன அட்டாக் பண்ணுச்சு, அதை தான் நாங்களே பார்த்தோமே அப்படின்னு சொல்றாங்க. ஜெயண்ட் ஆஃப் தி ஈஸ்டும் டீமன் ஸ்னேக் ஆஃப் தி வெஸ்ட் இவங்க 2 பேருமே கை கோர்த்துட்டாங்க, ஒரு பெரிய வாரே வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் இவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சின்ன காப்ளின் பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்த பார்க்கும்போது அந்த 100 ஆர்மி இருக்கிற அந்த பயங்கரமான இடம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். திடீர்னு லூஃபஸ் அந்த இடத்துக்கு வரப்போ ஹென்றி பயந்துருதா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆமா யார் இந்த புது காப்ளின் பையன், ஹே ஹென்றி இவன் உன்னோட பையன் மட்டும் சொல்லிடுறத, ஹே சும்மா விளையாடுனப்பா அப்படின்னு சொல்லி அவ கிண்டல் பண்றா. அந்த பையனை பத்தி அவ விசாரிக்க போகவும் அந்த அட்வென்ச்சரர் பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. அந்த காப்ளின் பையன் இவளை பார்த்து பயப்படுவோம். ஹே என்ன பார்த்து பயப்படாத, நான் ஒரு சாதாரண அட்வென்ச்சரர், எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு அப்படின்னு அவ சொல்றா. ஆமா மனுஷங்களும் காப்ளின்ஸும் ஒன்னா தான் வாழ்றீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கவும் ஆமா நாங்க எல்லாருமே ஒத்துமையா தான் வாழ்றோம் அப்படின்னு சொல்லி அந்த காப்ளின் சொல்றாங்க. இப்போ அந்த பையன் வந்து சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றான். ஜெயண்ட் ஆஃப் தி சவுத் காணாம போனதுல இருந்து அப்படின்னு நம்ம சொல்லவும் நீ அந்த வைஸ் கிங் தானே சொல்ற அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா கேட்கறான். ஆமா அப்படின்னு நம்ம சொல்றான். அந்த வைஸ் கிங் காணாம போனதுல இருந்து தான் இது எல்லாமே ஆரம்பிச்சது. ஜெயண்ட் ஆஃப் தி ஈஸ்டும் அந்த டீமன் ஸ்னேக்கும் கை கொடுத்துட்டாங்க. அந்த மானுமெண்ட் அதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. அது ஃபுல்லாவே 100 ஆர்மி தான் இருந்துச்சு. அது போக எங்க ஆளுங்களையும் அவங்களுக்கு அடிமைகளா ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். அது அவ்வளவு பயங்கரமானதுன்னா அதுகிட்ட இருந்து ஓடுறது தான் பெஸ்ட் அப்படின்னு அந்த அட்வென்ச்சரர் சொல்றா. நான் வேணா லார்ட் ஐன்ஸ் கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணி ஹெல்ப்க்கு கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி லூஃபஸ் கேட்கவோ இல்ல இது எங்களோட வில்லேஜ், நாங்களே தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அவரையவும் அடிக்கடி நம்பி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி சொல்றா. நம்ம வேணா அட்வென்ச்சரர்ஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா சொல்றா. இப்போ அந்த அட்வென்ச்சரர் பொண்ணு கிளம்புறா, லூஃபஸோ வெளியே கிளம்புறா. நான் புதுசா கண்டுபிடிச்ச இந்த ஹீலிங் போர்ஷனை லார்ட் ஐன்ஸ் கிட்ட கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா லூஃபஸ் கிட்ட கொடுக்கவும் அவ்வளோ சரின்னு வாங்கிட்டு போயிருந்தா. இந்த வில்லேஜ்ல எதுக்காக லேடிஸ் ஹெட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் கேட்கறான்.
எங்க பாஸ் ஹென்றி இருக்காங்களா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்ளின் அந்த சின்ன பையனை பயன்படுத்தவும், ஹே அவனை பயன்படுத்தாத தம்பி, நீ அந்த லூஃபஸ் கிட்ட தான் ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காப்ளின் சொல்லுவான். அந்த சின்ன பையனும் சரி அப்படின்னு சொல்றான். இப்போ நைட் ஆகுது. ஹென்றி அவ சிஸ்டர் கூட தூங்கிட்டு இருக்கா. அப்ப கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா ஒரு எமர்ஜென்சி பாஸ். அந்த சின்ன பையன் சொன்ன மாதிரி அவங்க ஆளுங்களை நாங்க போய் பார்த்தோம். ஆனா அந்த இடத்துல ஓகர் சில பேர் இருந்தாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க தான் அவங்கள என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓகர்ஸ் முன்னாடி கொண்டு போய் விட்டுருந்தாங்க. எங்க பாஸ் தான் அவங்கள என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு அந்த காப்ளின் சொல்லவோ, எல்லா ஓகர்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவோம், அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி பயந்துகிட்டே அவங்கள ஆர்டர் பண்றா. உடனே அவங்களும் சரி எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து தலை குனிறாங்க. இப்பதான் புரியுது இவங்க எதனால இந்த காப்ளின்ஸ்க்கு பாஸா இருக்காங்கன்னு சொல்லி அப்படின்னு அந்த சின்ன பையன் யோசிக்கிறான். அந்த ஓகர்ஸ் முன்னாடி நிக்கிறது எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், நீ பயந்தது வெளியே தெரியவே இல்லை. அவங்கள நம்ம வில்லேஜ்ல தங்க சொன்னதோ கரெக்ட் தான். ஏன்னா நமக்கு இப்ப நிறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க. சோ அவங்க நம்ம வில்லேஜ்ல இருக்கிறது தான் பெஸ்ட். அப்புறமா நாளைக்கு இந்த இறந்தல் வாரன்னு சொல்லியிருந்தல அப்படிங்கவோ, ஆமா நாளைக்கு நம்ம 2 பேரும் அங்க போறோமே அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், என்னால வர முடியாது. அந்த டீமன் ஸ்னேக்கை பத்தி நீயே அட்வென்ச்சரர்ஸ் கிட்ட சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கப்போ, எதனால அப்படின்னு அவ கேட்கறா. நிறைய காப்ளின்ஸ்க்கு அடிபட்டிருக்கு, நான் தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நான் தனியா தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இப்ப அவ தனியாவே போறா. என்ட்ரன்ஸ்ல இருக்கிற செக்யூரிட்டி கார்டு அவளை பிடிச்சு வச்சு, உன்னை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை செக் பண்ணி பாக்குறாங்க. உன்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக்கல் ஐட்டம் இருக்குன்னு சொல்லவும், நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ஹார்னை காட்டுறா. இவ்வளவு ஆபத்தான மேஜிக்கல் ஐட்டம் நீ வச்சிருக்கே அப்படின்னு கேட்கவும், எனக்கு இதை ஒருத்தர் ஃப்ரீயா தான் கொடுத்தாரு அப்படின்னு அவ சொல்லவும், இதோட வேல்யூ 3000 கோல்டு காயின்ஸ், இதை ஒருத்தர் ஃப்ரீயா கொடுத்தாருன்னு சொன்னா என்ன நம்ப சொல்லுதியா அப்படின்னு நம்ம கேட்குவோம். அவளே ஆச்சரியப்படுதா. இந்த பொருள் உன்கிட்ட இருக்கா, ஆனா உன்கிட்ட இந்த மேஜிக் பவரும் இல்ல, என்ன பண்றது அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். நான் சாதாரண வில்லேஜ் பொண்ணுதான் சொல்லவோ, உன்னை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு, நீ ஆபத்தான பொருளை வர வச்சிருக்க, இவளை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி சொல்றான். நான் சாதாரண வில்லேஜ் பண்ணுதாங்க அப்படின்னு அவ சொல்லவும், நம்ம ஹீரோ மோமானா அந்த இடத்துக்கு வரான். ஓ அடமன்ட்ட ஹீரோ சார் மோமான், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு கேட்கறான். ஹென்ரியா எதுக்காக பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நீங்க அன்னைக்கு இன்ஃபீரியா கூட வந்தவர் தானே அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோ அந்த செக்யூரிட்டி கார்டை கூட்டிட்டு போய் தனியா பேசுவோம். மேடம் எங்களை மன்னிச்சிருங்க மேடம், நீங்க இப்போ இங்க இருந்து கிளம்பலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் செக்யூரிட்டி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. 3000 கோல்டு காயின்ஸ் ஒர்த்துள்ள இந்த ஒரு வேல்யூபிளான பொருளை லார்ட் ஐன்ஸ் எனக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு இருக்கா. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு மோமான் சார் கேட்டு வர சொன்னார் அப்படின்னு நான் போய் சொல்லுவோம். நீங்க பார்க்க லூஃபி மாதிரியே கியூட்டா இருக்கீங்க. ஓ சாரி, எங்க வில்லேஜ்ல இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரியே நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கவும், ஃபர்ஸ்ட் லார்ட் மோமான் எனக்கு செஞ்ச ஹெல்ப்க்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிருங்க. மெடிசனல் ஹெர்பை விற்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அதுக்கப்புறமா அட்வென்ச்சரர் கில்ட்ல ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சரின்னு நான் போய் அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்போ அவ அட்வென்ச்சரர் கில்டுக்கு போய் ரெக்வஸ்ட் கொடுக்குறா. ஒரு ஜெயண்ட் அப்புறமா டீமன் ஸ்னேக்லாம் அடமண்டே அட்வென்ச்சரர் தான் கரெக்டா இருப்பாங்க, ஆனா அதுக்கு நிறைய செலவாகும்னு சொல்லவும், இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் கேபிட்டல் ஃபண்ட் ஒதுக்குவாங்க தானே அப்படின்னு சொல்லி ஹென்றி கேட்கறா. மொத்தமா எவ்வளவு வருங்கிறத நான் கணக்கு பார்த்துட்டு சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அவ்வளோ காசு என்கிட்ட இருக்குமான்னு தெரியல, இதை வித்தா 3000 கோல்டு காயின் கிடைக்கும், ஆனாலும் இது கிஃப்டா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவ அப்படியே தூங்கிடுதா. மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம், உங்களை நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். உங்களுக்கு காஃபி டீ ஏதாச்சும் குடிக்க வேணுமா? என் கூட வந்து நீங்க ஒரு இன்ச் கூட மிஸ் பண்ணாம எல்லா டீட்டெயிலையும் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போய் கேட்டுட்டு அனுப்பி வைக்கிறா. எதுக்கு இவ்ளோ கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சிட்டே வரும்போது அந்த காப்ளின்ஸ் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மெடிசனல் ஹெர்ப்ஸ் எல்லாம் நல்ல வழிக்கு நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், நானும் உங்க கூட உள்ள வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், நீ உள்ள போய் தான் அந்த செக்யூரிட்டி கார்டு உன்னை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காப்ளின்ஸும் பேசிட்டு இருக்காங்க. நான் இதை அப்புறமா தான் அவங்ககிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இப்ப கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி அவங்களுக்கு வாங்கின ஆயுதம் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்குறா. எனக்கு வெப்பன்ஸ் பத்தி அவ்வளவா தெரியாது, ஒரு அட்வென்ச்சரர் தான் இதை வாங்க ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லவும், இது உண்மையிலேயே சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அந்த ஹார்னை நான் ஊதி வந்ததுல இருந்தே நீங்க எனக்கு மட்டும் இல்லாம அந்த வில்லேஜ்க்கே ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இப்போ நைட் அவங்க அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் ஆகுது. இப்போ அவங்க வில்லேஜ்க்கு கிளம்புறாங்க. வில்லேஜோட சீஃப் வந்துட்டு ஹென்ரியை கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவும், என்னது அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. என்னாச்சு பாஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருந்தா. லூஃபஸ் அந்த இடத்துக்கு வருவோம், நீங்க கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிக்கவும் அவ காமெடி பண்ணிட்டு இருக்கா. உன் ஃபேஸை பார்த்தா சோகமா இருக்கே, என்னாச்சு சொல்லு அப்படின்னு லூஃபஸ் கேட்கவும், ஒன்றும் இல்லை அப்படின்னு அவ சொல்றா. என்கிட்ட சொல்ல மாட்டியா, நான் உனக்கு ஒரு சொல்யூஷன் தரேன் அப்படின்னு அவ சொல்றா. நெக்ஸ்ட் வில்லேஜ் சீஃபா என்ன ஆக சொல்றாங்க. அதுக்கு வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே கூட ஒத்துக்கிட்டாங்க, ஆனா நான் அதுக்கு தகுதியானவளான்னு தெரியல அப்படின்னு அவ சொல்லவும், அப்படியா சரி ஓகே உன் மனசு சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி லூஃபஸ் சொல்றா. இங்க பாரு ஹென்றி, வேற யாராச்சும் வில்லேஜ் சீஃபா வந்தாலும் கண்டிப்பா தப்புகள் பண்ணதான் செய்வாங்க. அதே நீ வந்த அப்படின்னா உன்னால முடிஞ்ச லெவலுக்கு இந்த வில்லேஜை நல்லா வச்சிருக்கலாம். உனக்கு சந்தேகமா இருந்தா அவன் கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்புறா. அந்த ஓகர்ஸ் தங்குறதுக்கு ஒரு பெரிய இடத்த கட்டி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் எப்படி ஒரே நாள்ல கட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஹென்றி கேட்கவும், இதை கட்டுறதுக்காக லார்ட் ஐன்ஸ் ஸ்டோன் காலமா அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியா சொல்றான். இங்க பாரு ஹென்றி, இந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே நீ தான் சீஃப் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, இன்க்ளூடிங் நானும் சேர்த்து தான். அந்த காப்ளின்ஸ் கூட ஒன்னதான் லீடரா ஏத்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அவங்கள நான் சமன் பண்ணதுனால தான் அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி சொல்லவோ, அது உண்மை இல்ல,
அவங்கள யார் வேணா சமன் பண்ணி ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஆனா நீ அவங்கள ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ண. அதனால தான் அவங்க உன்கிட்ட இவ்வளோ பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனாலுமே ஹென்றி கொஞ்சம் தயங்கவோ, எனக்கும் நீ வில்லேஜ் சீஃப் ஆகுறதுல தான் ஆசை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு இன்ஃபீரியா. கண்டிப்பா எல்லாரோட நம்பிக்கையும் நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன். இந்த வில்லேஜை நல்ல வழியில நடத்துவேன். நான் வில்லேஜ் சீஃப் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் போய் அவ சொல்ல போறா. கண்டிப்பா ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி லூஃபஸ் மேல பறந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஏரி அப்படிங்கிற அவளோட சிஸ்டர் வந்து என்ன நல்ல மூட்ல இருக்க போல அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், இந்த ஹென்றி தான் இதுக்கப்புறம் வில்லேஜ் சீஃபா ஆக போறா. இந்த பூச்சிங்களுக்கெல்லாம் தெரியாது அதுங்க சாக போகுதுன்னு சொல்லி நான் ஒரு நாள் இதுங்களை என் காலாலேயே பூச்சிங்க மாதிரி நசுக்க போறேன். இது ஃபன்னா இருக்க போகுது அப்படின்னு அவ வில்லத்தனமா சிரிக்கிறா. லூஃபஸ், நான் உன்னை எதுக்காக இங்க வர சொல்லியிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், தெரியாது அப்படின்னு அவ சொல்றா. ஜெயண்ட் ஆஃப் தி ஈஸ்ட் அப்புறமா டீமன் ஸ்னேக் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்கவும், தெரியும் மயிலார், ஆனா இது உங்ககிட்ட சொல்ற லெவலுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைச்சா அப்படின்னு சொல்லவும், முட்டாள், இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியது தானே உன்னோட கடமை அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டுவோம். இது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய லெவலுக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைச்சா மயிலார் அப்படின்னு அவ சொல்றா. காரன் வில்லேஜ் எதுக்காக எனக்கு இம்பார்ட்டன்ட் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கவும், உங்களோட எக்ஸ்பெரிமெண்டலுக்காகவும் அப்புறம் அங்க இருக்கிற மனுஷங்களை உங்க பொம்மைகளா நீங்க மாத்துறதுக்காக தானே அப்படின்னு அவ சொல்லவோ, இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், இது என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவோ, மயிலார் நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க, நான் தான் முட்டாள் அப்படின்னு அவ சொல்றா. அந்த காரன் வில்லேஜ்ல இருக்கிற இன்ஃபீரியா போர்ஷன்ஸ் ரெடி பண்றான் எனக்காகன்னு சொல்லவும், ஆமா மயிலாடு என்கிட்ட கொடுத்தா நான் அவங்க கிட்ட கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொடுக்குறா. மனுஷங்க நார்மலா கிரியேட் பண்றது ப்ளூ கலர்ல இருக்கும். நம்ம நாஸ்டிக்ல மேஜிக் எல்லாம் வச்சு கிரியேட் பண்றது ரெட் கலர்ல இருக்கும். ஆனா மேஜிக் எதுவுமே இல்லாம அதுக்கு ஈக்குவலான ஒரு ஹீலிங் பர்சனை தான் நான் அவனை செய்ய சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் லார்ட் ஐன்ஸ்க்கு அந்த காரன் வில்லேஜ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்றா. இது இவ்வளோ முக்கியம்னா நீங்க எதுக்காக அதை அந்த அட்வென்ச்சரர் பொண்ணுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு லோஃபஸ் கேட்கவும், ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முழிக்கிறான். எந்த பொண்ணுக்கு லார்ட் ஐன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ கேட்கவும், நாப்ரா தான் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அட்வென்ச்சரர் கில்ட்ல வச்சு இது நடந்துச்சு அப்படின்னு நாப்ரா சொல்றா. ஹஹஹா, இது எல்லாமே என்னோட பிளான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அவளோட பாட்டில் உடஞ்சதுக்கு பதிலாக தானே நீங்க அவளுக்கு அதை கொடுத்தீங்க மயிலார் அப்படின்னு சொல்லிட்டு நாப்ரா கேட்கவும், இதுக்கு முன்னாடி அவ பார்க்காத ஒரு ஹீலிங் பர்சன் அவ கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆபியஸா அதை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி லோஃபர் சொல்றா. அதுதான் என்னோட பிளானோ. அவ இன்ஃபீரியா கிட்ட போனா இன்ஃபீரியா நம்மள தேடி வந்தான் அப்படின்னு சொல்லவோ, இப்போ உங்க பிளான் எனக்கு புரியுது மயிலாட், நீங்க ரொம்ப ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஒரு வழியா சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அந்த இன்ஃபீரியாவை கொண்டு அவனை அடிமையா மாத்துறதை விட அவன் எனக்கு இந்த வழியில தான் யூஸ்ஃபுல்லா இருப்பான். அவனுக்கு ஃபேவரட்டான அவனோட பாட்டி லீசா அப்புறம் அவனோட லவர் ஹென்றி இவங்களையும் நீ ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் சரி ஓகேன்னு கிளம்புறா. வெளியே போனதுக்கு அப்புறமா லார்டைன்ஸ் ஒரு ஜீனியஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஜெயண்ட் ஆஃப் தி ஈஸ்ட் அப்புறமா அந்த டீமன் ஸ்னேக் பத்தி உனக்கு என்ன தெரியும் ஆரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது அந்த லெவலுக்கு ஒர்த்தான அனிமல் இல்லங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவ சொல்றா. ஹாம்ஸ்கே லெவலுக்கு இருந்தா கூட அது நமக்கு ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லுவோம். என்னோட பெட் அனிமல்ஸ் வேணா நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லுவோம். அது போர் அடிக்கும், நம்ம லூஃபேக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அந்த இடத்துக்கு போறோம். அதுங்களை நம்ம கொல்லணுமா மயிலாடு அப்படின்னு அவ கேட்குவோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுங்க கிட்ட போய் பேசி பார்ப்போம். நம்ம ஹீரோ சொல்லுவோம், நீங்க ரொம்ப இறக்க குணம் படுத்தவர் அப்படின்னு அவ சொல்றா. நான் ஒரு விஷயத்த உயிரோட விடணும்னா கூட அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் விடுவேன். ஹாம்ஸ்கி லெவலுக்கு இவங்களும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா இவங்களையும் நம்ம நாஸ்டிக்ல கொண்டு போய் வச்சுக்கிடலாம். என்னோட டெத் நைட் அப்புறமா ஹாம்ஸ்கேவோட லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா இல்லையாங்கிறத நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வருவோம். என்னாச்சு மயிலாடு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. ஒன்றும் இல்லை, நான் சில விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஆமா இவ என்ன ரொம்பவும் ஒல்லியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறான். மயிலாடு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், நீ டயத்துக்கு சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கவும், டயத்துக்கு தான் சாப்பிட்றேன் மயிலாடு அப்படின்னு அவ சொல்றா. நீ ரொம்பவும் குட்டியா இருக்கேன்னு கேட்கவும், எனக்கு ஜஸ்ட் 70 வயசு தானே ஆகுது மயிலாடு, நான் சின்ன பொண்ணு தானே அப்படின்னு அவ சொல்றா. இவ எல்ஃப் அப்படிங்கிறதுனால 1000 வருஷம் வாழ்வா, இவளுக்கு ஜஸ்ட் கிட்டத்தட்ட 7 வயசு மட்டும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, உனக்கு ஏதாச்சும் லவ் அஃபேர் இருக்கான்னு கேட்கறான். எனக்கு உங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு அவ சொல்றா. எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அவ ரொம்ப வெக்கப்படுறா. எல்ஃப் கூட்டம் ஏதாச்சும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இவளை கொண்டு போய் விட்டா அவளுக்கு அங்க ஒரு ஜோடி கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, நம்ம 2 பேரும் எல்ஃப் கூட்டம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க போவோம் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ அவளை டேட்டிங் கூப்பிடுறான். அவ தப்பா நினைச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்றா. இப்போ நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பெட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் முன்னாடி அனுப்பி வைக்கிறா. மனுஷங்க மாதிரியே வீடு கட்ட ட்ரை பண்றேன்னு சொல்லி தப்பு தப்பா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இதுல என்ன ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரா கேட்கவும், இது மேபி பாய்சனஸ் கேஸா கூட இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சரிவா நம்ம உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். சில ஓகர்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துட்டு ஒருத்தன் போய் அடிக்க போகவும், என்ன தைரியம் இருந்தா அப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை கொன்றுதான். ஹே ஸ்கெலிட்டன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்க கேட்கவும், உங்க பாஸை நான் மீட் பண்ணணும், அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க பயந்து ஓடிடுறாங்க. அதுக்கே உங்க மேல பட்ட அழுக்காயிரும், நீங்க அதை கொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரா வந்து சொல்றா. இப்போ அவங்க 2 பேருமே உள்ள போய் பாக்குறாங்க. அப்ப அந்த இடமே திடீர்னு நடுங்க ஆரம்பிக்குது. பார்த்தா ட்ரோல்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஓ, நீங்க எல்லாம் ட்ரோல்ஸ் தானா? நான் கூட வேற ஏதோ நினைச்சேன். உங்களை ஜெயிண்ட்னு சொல்றது தப்பு இல்ல. ஹே, அப்புறம் உன்னோட பேர் என்ன? மறைஞ்சிருக்கிய, ஒன்னதான் சொல்றேன். நீ மறைஞ்சிருக்கிறதெல்லாம் ஏன் முன்னாடி வேஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, பார்த்தா அந்த டீமன் ஸ்னேக் அங்க வருது. ஹே ஸ்கெலிட்டன், எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிண்ட் கேட்கவும், என்ன நீ ஸ்கெலிட்டன் கூப்பிட்டா சும்மா இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு பேர் இருக்குன்னு சொல்லுவோம். நான் தான் ஜெயிண்ட் ஆஃப் தி ஈஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய பேரை சொல்லிட்டு, உன்னோட பேர் என்னன்னு கேட்கறா. என்னோட பேரு ஐன் சோல் கோன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீ என்ன ஒரு கோலையா அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்றான். அந்த கிரீச்சர்ஸ் எல்லாம் பெரிய பேரை வச்சிருந்தாதான் வீரன் நினைக்குதுங்க, அதுங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லவும், நீ எப்படி நினைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான்.
நீங்க ரொம்ப பவர்ஃபுல்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோட பேரு ரிராரியோ ஸ்பென்யா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னேக் சொல்லுது. ஹேய் ஸ்கெலிட்டன் கோலா, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? அந்த பாம்பு மாதிரி நான் பதுங்கி போறவன் இல்ல, சீறி பாயிரவன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஓ அப்படியா, நம்ம ரெண்டு பேரும் அப்ப மோதி பார்க்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், டேய் வேணா, அவர் ரொம்ப பவர்ஃபுல்லானவர் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் ஸ்னேக் சொல்றான். பெரிய பேரை வச்சிருக்க முட்டாளான நீ வீரா இல்லங்கிறத நான் உனக்கு ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதையும் வா மோதி பார்த்துடலாம், நீ எல்லாம் என்கிட்ட பேசவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோக்கு எதுவாகலன்னே கத்திக்கு தான் அதை ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்களே அதை கொண்டு பாக்குது. ஓ இந்த ட்ரோல்ஸ் அதுவாகவே ஹீலிங் ஆகிக்கிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்ன அவ்வளோதான் அவன் பலமான்னு நம்ம ஹீரோ கேட்குவோம், நம்மளால அவனை தனியாக தோக்கடிக்க முடியாது, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக் சொல்லுது. கத்தி எதுவும் பண்ணலன்னு கையை வச்சு அடிச்சு பார்க்கறான். நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல. இப்போ என்னோட டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை வழியில துடிக்க விடுறான். ஆரா அவனை எஸ்கேப் ஆகாம பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆரா இன்விசிபிளா இருக்கிற அவனை பிடிக்கவும் அந்த ஸ்னேக் அப்படியே ஆறாவை சுத்தி கொன்றலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஹே என் மூஞ்ச மறைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சங்க பிடிச்சு கொஞ்சம் அவ இருக்கிறா. உடனே அவனை ஆறாவை ரிலீஸ் பண்ணிருந்தான். அவனை கொஞ்சம் ஓரமா கூட்டிட்டு போன்னு சொல்லுவோம். ஆறா அவனை பிடிச்சி இழுத்துட்டு போறா. அந்த ஃபாரஸ்ட்குள்ள சில ஓகர்ஸ் இருக்காங்க தெரியுமான்னு கேட்கவும், நாங்களே அவங்கள அட்டாக் பண்ணணும்னு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரோல்ஸ் சொல்றாங்க. நான் உங்களை மீறிலாம் எதுவும் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக் சொல்றான். அதுக்குள்ள அந்த ட்ரோல் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணவும், போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னும் அவனை காயப்படுத்தி வழியில துடிக்க விட்டுட்டு, உனக்கு ஹீலிங் ஆனாலும் உனக்கு வலி இருந்துகிட்டே இருக்கும், உனக்கு பாஸ் யாராச்சும் இருக்காங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், இவனை சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்றான். என்ன கோலன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்காக மத்தவங்கள கோல மாதிரி நீ கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செகண்ட்ல நம்ம ஹீரோ எல்லாரையும் கொண்டுதான். நான் உங்களை மீறி எதுவும் பண்ண மாட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக் சொல்லவும், நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ட்ரோல் வச்சிருந்த அந்த ஸ்வாட் எடுத்து பாக்குறான். அது ஒரு மேஜிக்கல் வெப்பன். உன் கூட வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அடியாளுங்க மாதிரி இருக்கிற ட்ரோல்ஸ் மட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அது என்னோட பிளானுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆனா நீ மட்டும் துரோகம் பண்றன்னு தெரிஞ்சது, கண்டிப்பா நான் உங்களுக்கு எல்லாம் துரோகமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இன்னும் நிறைய ஆளுங்களை சேர்த்துட்டு அந்த வில்லேஜ்க்கு போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப நாசரேக்கு வந்துருதான். ரெண்டு ஆளுங்க அப்புறம் ஒரு சின்ன குழந்தையோ வருவா. இவங்களுக்கு இந்த மீல்ஸ் கரெக்டா இருக்குமான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க செலக்ட் பண்ற சாப்பாடா அவங்களா சாப்பிட்றதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும் மைலாட். சின்ன குழந்தை வருதுங்கிறதுனால அதுக்கு தகுந்தபடியும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கிற மாதிரி லைட் வெயிட் ஃபுட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டமியர் சொல்லவும், சரி ஓகே அப்படியே பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். ஹியூமன்ஸை எந்த இடத்துக்கா நீங்க வர வைக்க போறீங்க அப்படின்னு டமியர்ஸ் கேட்கவும், ஏன் அதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்கறான். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல மைலாட் அப்படின்னு சொல்லி டமியர் சொல்றான். அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. இதுதான் லூஃபஸ் டெஸ்ட் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இங்க அந்த காரன் வில்லேஜ்ல ஏதோ ஆபத்துன்னு சொல்லி அபாயமணி எழுப்புறாங்க. ஹென்ரியாவா தங்கச்சிக்கிட்ட சீக்கிரம் ரெடி ஆகுன்னு சொல்றா. வில்லேஜ் நோக்கி நிறைய ஓகர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. நம்மவை என்கிட்ட கொண்டாங்க, நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வராங்க. பார்த்து ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி ஹென்ரியாவா தங்கச்சி அனுப்பி வைக்கிறா. நான் வில்லேஜ் சீஃபா ஆன முத நாளே ஏதோ ஒரு ஈவில் கார்டு என்ன செக் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹென்ரி வந்துட்டு சம்பவ இடத்துக்கு போறா. அந்த காப்ளின்ஸும் இவங்க சைடு இருக்கிற ஓகர்ஸும் வந்துட்டு ஒரு வேலி மாதிரி ஒன்னு கிரியேட் பண்றாங்க. ஹே ஆக உங்க ஆளுங்களும் சேர்ந்து இதுல ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவான். அந்த சின்ன பையனும் ஓகே அப்படின்னு சொல்றான். இன்ஃபீரியா வந்து இந்த பாட்டில்ஸ் தூக்கி அவங்க மேல அடிங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை கொடுக்குறான். ஹே இது அந்த ஜெயண்ட் ஆஃப் தி ஈஸ்ட் டீமன் ஸ்னேக்கா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர் பொண்ணு கேட்கறா. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த காப்ளின் சொல்றான். அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க, பொசிஷன்ல ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்ளின் சொல்லவும் எல்லாரும் தயாராக்குறாங்க. வில்லேஜ்ல எல்லாரும் சேஃப் ஹவுஸ்க்கு போயிட்டாங்களா, நான் போய் செக் பண்றேன் அப்படின்னு அவ சொல்றா. நான் இவளை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியா அவளை கூட்டிட்டு போறான். எல்லாரும் ஆர்எஸ் விடுறதுக்கு ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்ப அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரோஸ் அதுங்க மேல பட்டு கத்துற சவுண்ட் கேட்கவும் நம்ம ஏம் கரெக்டா தான் போய் பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு ஓகர் ஒரு பெரிய பாறையை தூக்கி அடிக்குது. யாரும் பயப்படாதீங்க தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா அவங்க அட்டாக் பண்றாங்க. இங்க அதிர்றது அப்படியே வில்லேஜ்குள்ள இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் கேட்க அவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஓகர் அந்த கதவை உடச்சுக்கிட்டு உள்ள வர ஆரம்பிக்குது. இவங்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நம்ம பிளான் படியா அவங்க அந்த வேலிக்குள்ள வந்து சிக்கிட்டாங்க, தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலிக்குள்ள வச்சு எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபீரியா கொடுத்த பாட்டில தூக்கி அடிக்குமா, அது பச மாதிரி போய் ஒட்டிக்கிறது. நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காப்ளின்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹே இதுதானே அந்த ஜெயண்ட் ஆஃப் தி ஈஸ்ட், பேசாம நம்ம ஹென்ரியை போயிட்டு பாதுகாப்பா ஒரு இடத்த கூட்டிட்டு போயிருமான்னு கேட்கவும், கண்டிப்பா நம்ம யாரும் பின்வாங்க கூடாது, நம்ம கண்டிப்பா அட்டாக் பண்ணி ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்ளின் சொல்லுது. எங்க பாஸ் ஹென்ரியோட வில்லேஜ் மேல கை வச்சா இது தாண்டா உனக்கு நிலமா அப்படின்னு சொல்லிட்டு காப்ளின்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாருமே இங்க இல்ல, எல்லாரும் சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்துட்டு இருக்கும்போது ஒரு ட்ரோல் அந்த இடத்துக்கு வருது. ஓகர்ஸை கூட நம்ம சமாளிச்சிடலாம், ஆனா ஒரு ட்ரோல் உள்ள வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நிலைமையே கையை மீறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி சொல்றா. முன்னாடி நடக்கிற சண்டையில எல்லாரும் ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம தான் இதை கொஞ்ச நேரத்துக்கு தடுக்கணும், இதோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் ரொம்பவும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா சொல்றான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தடுப்பு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹென்றி சொல்றா. மனுஷங்க டேஸ்டா இருப்பாங்க அப்படின்னு அந்த ட்ரோல் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கு. அது கூட சண்டை போடுறதுல எனக்கு பிரச்சனை இல்ல, அது என்ன அடிச்சதுன்னா நான் காலி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியா சொல்லவா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி ஹென்றி கூட்டிட்டு போறா. முக்காடு மாதிரி போட்டுட்டு அதோட மூக்குல போய் ஏதோ ஒன்னு அடிக்கிறாங்க. இப்போ அந்த ட்ரோல் வந்துட்டு இவ்வளவு துரத்த ஆரம்பிக்குது. இந்த மனுஷங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது செம டென்ஷன் ஆகுது. ஹென்றி ஃபாஸ்டா ஒரு வீட்டுக்குள்ள போறா. அதை பார்த்துட்டு அந்த ட்ரோல் பின்னாடி போகுவா. அங்க இருந்துட்டு இன்ஃபீரியா அவளே மாதிரியே ஒரு கெட்டப்ப போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஃப்ரண்ட் வாசல்ல எல்லா ஓகர்ஸையும் அவங்க கொண்டுட்டாங்க. இப்போ அந்த ட்ரோல் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அதை போயிட்டு ஒரு காப்ளின் வெட்டுது. என்ன இது ஆச்சரியமா இருக்கு, ட்ரோல்ஸ்க்கு தானாவே ஹீலிங் ஆயிரணும், இதுக்கு ஹீலிங்கே ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அந்த காப்ளின் ஆச்சரியமா பாக்கு.
ஹென்ரியோட பிளான் என்னன்னா ஒருத்தர் ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிடணும், இன்னொருத்தர் ஓட ஆரம்பிக்கணும், இப்படின்னா 2 பேருக்கும் மூச்சு வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு அவ பிளான் போடுறா. ஹே இன்ஃபீரியா, இது ஒரு மெடிசின் தானே அப்படின்னு கேட்கவும், இது அதோட மூக்குல அடி, அது கொஞ்ச நேரத்துக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும், நம்ம 2 பேரும் வேற வேற ஆளு அப்படிங்கறது அதுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா சொல்றான். அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்றா. இப்ப இன்ஃபீரியா ஓடி வந்துட்டு இருக்கான். அடுத்தது ஹென்றி தான் ஓட ஆரம்பிக்கணும். இப்போ ஹென்றி தான் ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா அது அவளை தரத்தாம இன்ஃபீரியா உள்ள இருக்கிறத ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிருது. இன்ஃபீரியா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருதா. நம்ம 2 பேரையும் அது கொன்றோம், நீ மட்டுமாச்சும் இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா சொல்றான். இல்ல நான் போக மாட்டேன்னு ஹென்றி சொல்றா. நான் லவ் பண்ற பொண்ணை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், என்னோட கடைசி ஆசையை நீ நிறைவேற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆசிடரோ அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் பண்ணிட்டு சீக்கிரம் இங்கிருந்து போ அப்படின்னு அவன் சொல்லவும், நான் மத்த காப்ளின்ஸை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹென்றி அங்கிருந்து போறா. நான் இப்படிதான் சாகணும்னு இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுத்தி ஒரு மேஜிக் ப்ரொடெக்டிவ் ஷீல்டு போட்டு வச்சுக்கிட்டுதான். சரி என்னால முடிஞ்சதை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் யூஸ் பண்றான். ஆனா அது ஹிப்னடைஸ் ஆகல. ஏன்னா அந்த ட்ரோல் ஆல்ரெடி இறந்து போயிருக்கு. இப்போ அதை வந்து இன்ஃபீரியாவை அட்டாக் பண்ணுது. அவனோட மேஜிக் ப்ரொடெக்டிவ் ஆர்மரை மீறி அவனுக்கு வந்து அடிபட்டுருது. நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், ஒரு பதில் தெரியாம சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிடர் அட்டாக்கை யூஸ் பண்றான். ஹென்றி என்னை பத்தி எப்படி ஃபீல் பண்றாங்கிறத தெரிஞ்சுக்கிடாம நான் சாக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியா நினைக்கிறான். அந்த ட்ரோல் இவனை அட்டாக் பண்ண போது அவ காப்ளின்ஸை கூட்டிட்டு வந்துருதா. ஆனா இவங்க ரொம்ப தூரமா இருக்காங்க, எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு. லூஃபஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஓ நான் கரெக்டான டைமிங்க்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை ஹீலிங் பண்ணிட்டு தள்ளி நில்ல அப்படின்னு சொல்றா. ஹென்றி ஓடி வந்து கட்டி பிடிச்ச அழ ஆரம்பிக்கிறா. எதுக்காக அழுற அப்படின்னு அவன் கேட்கவும், முட்டாள் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஒரு செகண்ட்ல லூஃபஸ் அதை கொளுத்தி விட்டுட்டு, ஹே இதோட ஸ்மெல்ல பார்க்கும்போது எனக்கு ஹேம்பர்கர் ஞாபகம் வருதுப்பா அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அங்க காப்ளின்ஸ் எல்லாருமே ஹே அப்படின்னு சொல்லிட்டு கத்துற சவுண்ட் கேக்குது. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹாப்பி ஆகுறாங்க. ஹே இன்ஃபீரியா, நீ கண்டுபிடிச்ச அந்த பர்பிள் போர்ஷனுக்காக லார்டைன்ஸ் உனக்கு ரிவார்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. சோ டின்னருக்கு அவர் வீட்டுக்கு ஒன்று கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. உடனே அவங்க 2 பேரும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்ளின்ஸ் அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நம்ம ரொம்பவும் லக்கி தான். இதே மாதிரி இன்னொரு தடவை நான் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஹே இன்ஃபீரியா, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா நீ எப்பவுமே என்னை விட்டு போகக்கூடாதுன்னு தோணுது. ஒருவேளை நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லவும், நான் ரொம்பவும் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா சொல்றான். இப்போ வில்லேஜை வந்து திரும்ப கட்டிட்டு இருக்காங்க. அந்த ட்ரோலோட அந்த மேஜிக் ஸ்வாட் ரொம்ப வெயிட்டா இருக்கு, ஆனா நான் சீக்கிரம் இதை யூஸ் பண்ண கத்துக்கிடுவேன். அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு, நான் அதை வெட்டி கூட அதுக்கு ஹீலிங்கே ஆகல, கிட்டத்தட்ட அது இறந்து போன மாதிரியா அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா கேட்கறான். சொல்ல முடியாது, இந்த உலகத்துல வேற ஏதாச்சும் டைப் ட்ரோலா கூட அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காப்ளின் சொல்லுது. இப்போ ஹென்ரியா அவ தங்கச்சியோ ரெடி ஆகி வராங்க. ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி லோஃபஸ் வந்து கேட்கவும், அவளை மன்னிச்சிருங்க, நான் தான் லார்டைன்ஸோட மெய்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோவோட அந்த கிரவுண்ட் ரூமுக்கு போறாங்க. உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த சின்ன பொண்ணு நம்ம வந்துட்டு அந்த இடத்த அப்படியே சுத்தி பார்த்து நம்ம ஹீரோ கிட்ட போறா. இந்த இடம் ரொம்ப பெருசா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லவும், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறா. இதை நீங்க தான் கெட்டினீங்களா அப்படின்னு அவ கேட்கவும், இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நானும் சேர்ந்து தான் கெட்டணும்னு சொல்லவும், அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸும் உங்களை மாதிரி ஆசமானவங்களா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும், உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா, நான் சுத்தி காட்டவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போயிருந்தான். லார்டைன்ஸ்க்கு அவ எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹென்றி வருத்தப்படவும், லார்டைன்ஸ் ரொம்ப நல்லவர், பொறுமையா இருப்பாரு அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா சொல்லவும், ஆமா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு வந்து சொல்றா. ஆனா ஹென்றி வந்துட்டு ரொம்ப பயத்தோட இருக்கா. நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியா சொல்லவும், நான் பயப்படல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி சொல்றா. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டு, இந்த இடம் உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லவோ, இவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறதுன்னு சொல்லவோ, நான் தான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், உங்களை ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குவோம். அப்படிலாம் இல்ல லார்டைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி சொல்றா. ஈவினிங்க்கு என்ன ப்ரிப்பேரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த மெய்டு வந்துட்டு ஒரு 40-50 டிஷ் பேரை சொல்லுதா. அதுவும் ஏன்ஷியன்ட் லெஜெண்ட்ல அதை செஞ்சிருக்கு, கோல்டன் ஆப்பிள்ல இது செஞ்சிருக்கு, உங்களுக்கு சாலட் செஞ்சிருக்கு, அப்படி இப்படின்ட்டு பெருசா ஒரு லிஸ்டே போகுது. இவ எதுவும் மேஜிக் ஸ்பெல் சொல்லிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி ஹென்றி யோசிக்கிறா. நம்ம ஹீரோக்கு டமியர் சொன்னது ஞாபகம் வரவும், சின்ன குழந்தைக்காக என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு கேட்கவும், அதுக்கும் சில விஷயங்களா அவ சொல்றா. என்னால உங்க கூட சேர்ந்து சாப்பிட முடியாத சில வேலைகள் இருக்கு, நீங்க இதை உங்க வீடு மாதிரி நினைச்சிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். லூஃபஸோட லிஸ்ட்ல இந்த சின்ன குழந்தையோ சேர்த்து ப்ரொடெக்ட் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்னைக்குமே நான் லார்டைன்ஸ் லெவலுக்கு ஈடாக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியா சொல்லவும், ஆனா எனக்கு எப்பவுமே ஒன்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி சொல்றா. இப்போ அவங்க 2 பேருமே கை கோர்த்து உள்ள நடந்து போறாங்க. பாகுரத் எம்பையர்ல வந்துட்டு அந்த 100 நைட்டை வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதுல இருக்கிற அந்த வயசான மேஜிக் கேஸ்டர் வந்துட்டு, நீ எனக்கு கட்டுப்படு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுதாரு. ஆனா அது அவருக்கு கட்டுப்படல. இது மட்டும் எனக்கு கட்டுப்பட்டுச்சுன்னா என்னால நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும், இந்த உலகத்திலேயே நான் தான் பவர்ஃபுல்லான மேஜிக் கேஸ்டரா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான். ஆனா அந்த 13 லெஜெண்டரி ஹீரோஸை விட நீங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லானவர் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. இன்னுமே நம்மளால டைரக்டா அந்த டெட் பாடிஸை ஜாம்பிஸா மாத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்படுறான். சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் மேல போறாங்க. பாகரோத்ல மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க எல்லாருமே இவ்வளவு நேரம் இருக்காங்க. அப்போ ஒரு நைட் ஓடி வந்துட்டு, அந்த அடமண்டியம் அட்வென்ச்சரஸ் டார்க்னஸ் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். இந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாரோட கண்ணிலுமே அமைதி தெரியுதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாபே சொல்றா. மக்கள் எல்லாரும் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக இந்த ராஜ்யத்துல நிறைய விஷயங்களை பண்றாங்க. மக்களோட சேஃப்டிக்காக ஆர்மி எல்லாரும் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. அதுவும் அந்த சோல்ஜர்ஸ் கூட ரொம்பவும் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா அவங்கள பார்த்தாலே தெரியுது ரொம்பவும் வீக்கானவங்களா தெரியுதாங்களே அப்படின்னு நாபே கேட்கவும்,
அவங்க பாக்குறதுக்கு வீக்கா தெரிஞ்சாலும் இந்த மனுஷங்களை பொறுத்தளவுக்கு அவங்க ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவங்க தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் பேவா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டா, இது ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருக்க போதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த பிளான் கண்டிப்பா நம்ம நாசரிக்க ஒரு பவர்ஃபுல் நேஷனா மத்தவங்களுக்கு காட்டும். இந்த பிளான் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டமியர் சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கான். நம்ம ரிப்போர்ட் படி அந்த யானபயன்கிற மோமான் அப்படிங்கிற அட்வென்ச்சரர் தான் தோக்கடிச்சிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் அந்த டீமனை எங்க தேடியுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த சிட்டில அவன் நிறைய டேமேஜ் பண்ணிருக்கான். அவன் ரிப்போர்ட் சொல்லவும் அப்படின்னா அந்த கிங்டம்ல நம்ம சண்டை போடுறதுக்கான சரியான டைம் இதுதான். நம்ம அந்த கிங்டம்ல இருக்கிற முட்டாளுங்க மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த யானபயனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த கிங் சொல்லவும் வயசானவர் சரி அப்படின்னு சொல்றாரு. அந்த அயன் சோல்கோன் அப்புறம் அந்த மோமன் 2 பேரும் பவர்ஃபுல்லான ஆளா தெரியுதாங்க. அந்த கிங்டம்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்கள தோக்கடிக்க முடியுமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த கிங் கேட்கவும் அவனோட அந்த ராயல் நைட்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்க 4 பேரும் சேர்ந்து அவனை ஈஸியா தோக்கடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆச்சு கடவுள்களுக்கும் அந்த டீமன்ஸ்க்கும் சண்டை வந்து அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்லவும், உங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவன் கிங் கிட்ட எதையோ சொல்றான். அந்த யானை பையனால இடிக்கப்பட்ட பில்டிங் எல்லாம் திரும்ப கட்டிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். மக்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி ரெனார் கேட்கறா. 1,00,000 மக்கள் தலையமே இல்லாம காணாம போயிட்டாங்க. ஆனா அப்பா நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதர் சொல்றான். இப்படி உங்க கண்ட்ரியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு யாரோ கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. அது அந்த ராஜாவோட மூத்த பையன் தான். நீங்க வர்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இப்ப முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கு, நீங்க இங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேசிப் சொல்லவும், என்ன தைரியம் இருந்தா அப்படி பேசுவேன்னு சொல்லவும், அவனோட கடமையை தான் அவன் செஞ்சான் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றாரு. அந்த யானை பையன் டீமனை பத்தி தான் பேச வந்திருக்கோம்னு சொல்லவும், அதை நாங்களே பாத்துக்கிட்டோம் கிங் சொல்லவும், கேசிப் இருக்கிற இடத்துல இந்நேரத்துக்கு இவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அந்த யானை பையனை தோக்கடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பா இவன் மாட்டாங்கிறது அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது. அவங்க ஒரு நக்கலா சிரிக்கிறாங்க. இப்போ கேசிஃபோ பிரெயினோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் உன்னை விட இம்ப்ரூவ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேசிப் சொல்றான். பிரெயின் நீங்க உண்மையிலேயே சூப்பரா சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைமன் வந்து பாராட்டுறான். இப்போ இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கிளைமன் அங்க இருந்து கிளம்பவோ, சரி ஓகே நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் அங்க இருந்து கிளம்புறான். எனக்கு அப்புறமா என்னோட இடத்துல இருந்து நீ தான் அந்த கிங்டமை ப்ரொடெக்ட் பண்ண ரொம்பவும் நல்லா இருக்கும். ஆனா கண்டிப்பா நீ அதை பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேசிப் மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ பாக்ரோத் எம்பையர்ல ஒரு ட்ரிங்க் ஷாப்ல ஒரு 2 அட்வென்ச்சரர்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மோமன் சொல்லி ஒரு அடமாண்டியம் அட்வென்ச்சரர், அவன் ரொம்பவோ ஆசம் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கவோ, அவன் கூட நாபின்னு ஒரு பொண்ணு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லவோ, இப்பதான் புரியுது நீ எதுக்கு அவன் டாபிக் எடுத்தேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவன் அவனை கலாய்க்கிறான். நேத்து தான்டா மீனா கிட்ட ப்ராமிஸ் பண்ணா உன்னை தவிர்த்து வேற எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்கவோ, இது நமக்குள்ளேயே சீக்கிரட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு சொல்றான். இப்போ மீனாங்கிற அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. அவங்க கூடவே மீரஷி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வாரா. இப்போ அவங்க 4 பேரும் கலந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மட்டும் இந்த ஜாப்பை முடிச்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா 350 கோல்டு காயின்ஸ் கிடைக்கும். நீ அந்த ரெக்வஸ்ட் கொடுத்த அந்த நோபல் மேனை செக் பண்ணிட்டியான்னு கேட்கவும், நான் செக் பண்ணிட்டேன், அவன் கண்டிப்பா வசதியானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீரஷேங்கிறவா சொல்றா. அப்படின்னா கண்டிப்பா அவங்க மாதிரியே பணத்தை தந்துருவாங்க, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அது ஏன்ஷியன்ட் இடம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி யாருமே போய் பார்த்ததில்லன்னு சொல்றாங்க. அங்க நமக்கு புதையல் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஆனா அடுத்த கிங்டம்ல இருக்கிற இடத்த போய் நம்ம பார்க்கணும், இப்படி உண்மையிலேயே ஒரு இடம் இருக்கான்னு சொல்லி கேட்கவும், ஆமா நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டேன், அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு வில்லேஜ் இருக்கு. ஆனா அதை விசாரிச்சோம் அப்படின்னா அந்த கிங்டம்க்கு தெரிய வாய்ப்பு இருக்கு, ஒரு வாரே ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம போறது அடுத்த கண்டிப்பா நமக்கு காசு கிடைக்கும், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. கைஸ் நம்ம அடுத்த கிங்டம்க்கு போறோம், இதுல பெரிய ரிஸ்க் இருக்கு, இதை நீங்க எனக்காக பண்றீங்கன்னா நம்ம போக வேணாம் அப்படின்னு மீரசே சொல்லவும், இல்ல எல்லாருக்குமே தான் காசு தேவைப்படுது அப்படிதானு கேட்கவும், அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிளான் போடுறாங்க. உங்க அப்பாவோட கடனை அடைக்கணும்ல, அவர்கிட்ட நான் வேணா பேசவா அப்படின்னு சொல்லி மீரசே கிட்ட அவங்க கேட்கவும், இல்ல வேணாம், எங்க அப்பாவோட கடன் அது அவரோடது, நான் எதுக்காக அடைக்கணும், நான் என் சிஸ்டர் மட்டும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு போறா. மீரசி மாதிரி ஒரு 3rd லெவல் மேஜிக் யூசர் நமக்கு கிடைக்கிறது ரொம்பவோ கஷ்டம். அவளோட பெஸ்ட் ஸ்கில்லே அவ சாதாரண கண்ணாலேயே பார்த்து மத்தவங்களோட மேஜிக் லெவல் என்னங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லிடுவா. ஆனா அவ லெவலுக்கு நமக்கு ஒரு இன்னொரு அட்வென்ச்சர் கிடைக்கிறது கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம இன்னொரு புது ஆளை பிடிச்சு வேணா ட்ரைனிங் கொடுத்துக்கிடலாம், நமக்கு கண்டிப்பா இன்னொரு ஆள் கிடைக்காமையா போயிருப்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் லீடர் சோகமாகறான். நம்ம 4 சைட் டீம்ல இருந்து அவ வளகிட்டானா அவ காசுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிற ஆள் வருத்தப்படவும், அவ 3rd லெவல் மேஜிக் யூசர்ங்கிறதுனால அவளுக்கு இந்த கிங்டம்ல நிறையவே டிமாண்ட் இருக்கு, அவளை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிற எல்ஃப் பொண்ணு சொல்றா. இப்ப அந்த மீரஷேங்கிறப்ப அவளோட வீட்டுக்கு போறா. பாத்தியா அந்த புது லைட்டு, இது ஜஸ்ட் 15 கோல்டு காயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லவும், ஆல்ரெடி கடன் இருக்கு, இதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை, எதுக்காக இதை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், நம்ம எல்லாம் பணக்காரங்க இப்படிதான் நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இதெல்லாம் இனிமே உங்களோட கடன், நான் இதை இனிமே அடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ கிளம்பவும், உன்னை வளர்த்து இத்தனை வருஷம் சாப்பாடு போட்டிருக்கனே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கடனை செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. இப்போ அவளோட சிஸ்டர் அந்த இடத்துக்கு வாரா. மீரஷிவா சாப்பிட போலாம், நான் பார்த்த பொண்ணுங்களையே உன்னோட கைதான் ரொம்பவோ ஹார்டா இருக்கு, ஆனா அது எனக்கு ரொம்பவோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. அந்த ஏன்ஷியன்ட் இடத்துல கண்டிப்பா புதையல் இருக்கும், நம்ம 4 சைட் 4 பேரும் ஒன்னா சேர்ந்து செய்ய போற கடைசி வேலை இதுதான் அப்படின்னு சொல்லி அதோட லீடர் நினைக்கிறான். அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நிறைய அட்வென்ச்சரர்ஸ் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஹே நீங்க தானே அந்த 4 சைட் அட்வென்ச்சரர்ஸ், உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து சொல்றான். ஏரியா தானே நீங்க, நான் உங்களை பத்தியே கேள்விப்பட்டிருக்கேன், அந்த இரான்டல்ல இருக்கிற கேசிஃப் லெவலுக்கு நீங்க ஒரு ஸ்வாட்ஸ்மேன் நாமே அப்படின்னு சொல்லவும்,
அந்த கேசிஃபை விடவே நான் ரொம்ப திறமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இராயாங்கிறவ சொல்றான். ஹே அந்த பொண்ணு அது ஒரு எல்ஃப் இல்ல ஹாஃப் எல்ஃப் தானேன்னு கேட்கவும் அது என் டீம்ல இருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லி இந்த லீடர் சொல்லவும் இப்போ இன்னொரு பொண்ணுங்க டீமுக்கு அவன் போறான். உண்மையிலேயே அவன் அந்த கேசிஃப் லெவலுக்கு திறமையான ஸ்வாட்ஸ்மேன் கேட்கவும் ஆமா நானே அவனோட திறமையை ஒருவன் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிறவன் சொல்றான். அவன் போயிட்டு அங்க இருக்கிற ஒரு பொண்ணை ஹாரஸ் பண்ணவும் ஸ்வாட் ஸ்கில்லை தவிர்த்து கேசிஃப் லெவலுக்கு இவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் நினைக்கிறான். உங்க எல்லாரையும் நான் இங்க வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வெல்கம் பண்றான். இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் பணக்காரங்க கிட்ட இருக்கிறது கூட ரொம்பவே ரேர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லவும் எங்களோட சேஃப்டிக்கு நீங்க ஒரு கோல்டு பிளேட் அட்வென்ச்சரையாச்சும் கூட அனுப்பலாம்னு சொல்லவும் அதை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை, உங்களோட சேஃப்டிக்காகவே நாங்க ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதோ இவர் தான் மோமன், ஒரு அடமண்டே கிளாஸ் அட்வென்ச்சரர். இவர் உங்களுக்காக சேஃப்டிக்கு கூட வருவாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு உங்க எல்லார்ட்டையும் நான் ஒன்று கேட்க ஆசைப்படுறேன், எதுக்காக இந்த ஜாபை செலக்ட் பண்ணீங்க, இதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நிறைய பணம் கிடைக்கும் அதுக்காக தான் செலக்ட் பண்ண அப்படின்னு அவங்க சொல்லவும் அப்படின்னா நீங்க எல்லாருமே பணத்துக்காக மட்டும்தான் இந்த ஜாபை செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்க அப்படிதானே, உங்ககிட்ட போய் நான் இந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது, என்னோட டயத்தை தான் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுதான் நம்ம தேடி வந்த இடம்னு நினைக்கிறேன். சரி அது பக்கத்துல நெருங்கியாச்சு, கண்டிப்பா அதுல நிறைய புதையல் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கவும் எனக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது அதை நினைச்சுதான் எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீரசி சொல்லவும் எல்லாரும் சிரிச்சிட்டு எங்களுக்கும் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ எல்லாருமே உள்ள போகிறாங்க. அந்த எல்லா அட்வென்ச்சரர்ஸுமே நாஸ்ரிக்கு உள்ளதான் வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்து கேர்ஃபுல்லா வாங்க, இங்க யாரோட சமாதி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் உள்ள போய் பாக்குறாங்க. இந்த சிம்பிளை நான் பார்த்ததே இல்ல, இது கண்டிப்பா ஈக்ட்ரஸல் கிங்டமோடது கிடையாது, இது என்னவா இருக்குன்னு தெரியலையே. நீ ரொம்ப டஃபாலாம் இருக்காதப்பா, இங்கதான் யாருமே இல்லையே, ஜாலியா நார்மலா இரு அப்படின்னு சொல்றாங்க. நான் வேலையில இருக்கும்போது சீரியஸா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாதான் எல்லாரும் எனக்கு அதிக பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மர் போட்டுருக்கவன் காமெடி பண்றான். இந்த பேனரை மட்டுமே நிறைய அரிய வகை மெட்டலால செஞ்சிருக்காங்க, இதை வித்தாலே நமக்கு நிறைய காசு கிடைக்கும், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க திறந்து பாக்குறாங்க. ஒரு தங்க புதையலே இருக்கு. ஃபோர்சைட்டோட லீடர்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சதான்னு கேட்குவோம். ஆமா எங்க இடத்துலயும் வந்து புதையல் தான் இருந்துச்சு, எல்லாரோட இடத்துலயும் புதையல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப உள்ள போறாங்க. இந்த இடம் 600 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா உள்ளேயும் நிறைய புதையல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோர்சைட்டோட லீடர் சொல்றான். அப்போ ஒரு கிழமை அட்வென்ச்சரர் வந்துட்டு எங்க டீம் கிட்ட ஒரு ஆஃபர் இருக்கு, நாங்க உங்க கூட உள்ள வரல, வெளியே வேற ஏதாச்சும் சீக்ரெட் வழி இருக்கான்னு சொல்லி பாக்குறோம், பதிலுக்கு நீங்க எங்களுக்கு ஒவ்வொரு டீமும் 10% நீங்க கண்டுபிடிக்கிற ட்ரெஷர்ல தரணும், நாங்க உங்களுக்கு போட்டியா உள்ள வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கிழவன் சொல்றான். இதுவும் நல்ல டீலிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மத்த அட்வென்ச்சரர் சொல்றாங்க. சரி ஓகே அப்ப நாங்க வெளியே போய் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் அங்க இருந்து கிளம்புறான். கேசிஃப் லெவலுக்கு ஈக்குவலான அந்த சோல்ஜரான ஏரியாவுக்கு மட்டும் இதுல விருப்பமே இல்ல, உள்ள ஏதாச்சும் ட்ராப் இருக்கோ பாத்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் போறான். இப்போ அவங்க கதவை திறக்கிறாங்க, உள்ள எந்த ஒரு அண்டடும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீம்ல இருக்கிற ஆளுங்களுமே சொல்றாங்க. அப்பதான் உள்ள இருந்து பார்த்தா தூரத்துல இருந்து ஏதோ ஒண்ணு ஓடி வர மாதிரி தெரியுது, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சீரியஸா பாத்துட்டு இருக்காங்க. இந்த சாதாரண ஸ்கெலிட்டனியா இவனுங்க ப்ரொடெக்ஷனுக்கு விட்டுருக்காங்க, இந்த இடத்த ஆட்சி செஞ்சவன் உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அந்த ஆர்மர் போட்டிருக்கவன் நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லி எல்லா ஸ்கெலிட்டனையும் ஒரே அட்டாக்ல கொண்டுட்டு எதுக்கோ கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உள்ள அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த கோல்டு பிளேட் அட்வென்ச்சரர் கேட்கறான். செத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அது வந்து அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி சாவை எதிர்த்து போராடுற அட்வென்ச்சரர்ஸ் மேல நம்ம கொஞ்சம் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அவனும் ஆமா அப்படின்னு சொல்றான். சரி நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். நம்ம ஹீரோ பேர் தான் நாபே இல்ல நாப்ரா, நான் நாஸ்ரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓகே மைலாட் அப்படின்னு அவ சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ டெலிபோர்டேஷன் ரிங்க யூஸ் பண்ணி நாஸ்ரிக்குள்ள வரவும் உங்களை வரவேற்கிற மைலாட் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. நம்ம கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாமே தயாரா தான் இருக்கு மைலாட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ சொல்றா. இதோ நீங்க எங்க இருந்தே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ல காட்டுறா. ஒருத்தர் கூட மிஸ் ஆக கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அத்துமீறி நாஸ்ரிக்குள்ள நுழைஞ்சவங்க யாருமே திரும்ப போக மாட்டாங்க மைலாட் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. இப்போ 4 சைடோட டீம் வந்து ஒரு சைடு நடந்து போயிட்டு இருக்காங்க, அந்த சைடு 100 ஆர்மி வருது. மீரஷி அவளோட கண்ணை யூஸ் பண்ணி அதுல 2 ஃபர்ஸ்ட் லெவல் மேஜிக் யூசர் இருக்காங்க, அவங்கள தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொல்லணும்னு சொல்லுவோம். அதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி லைட்டை யூஸ் பண்ணி ஒருத்தன் எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரே செகண்ட்ல கொண்டுதான். நாளைக்கு நமக்கு இன்னொரு ஜாபம் இருக்கு, அது போக தெரியாத இடத்துல இருக்கிற ஆபத்தெல்லாம் நம்ம வாங்கிக்க கூடாது, வேற யார் பக்கமா தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி அந்த வயசானவன் சொல்லவும் உங்க பிளான் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் மெய்டு வந்துட்டு சொல்றா. இவங்க 5 பேர் இருக்காங்க, நம்ம ஈஸியா இவங்களை அடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் போடுறாங்க. இவங்க எல்லாரையும் சாகடிக்கிறதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மெய்டு எல்லாரும் சொல்லவும் எப்படியா இருந்தாலும் நம்ம இவங்க எல்லாரையுமே கொல்லதான் போறோம், அவங்களோட மோட்டிவேஷனல் நினைச்சு நான் பாராட்டுறேன், ஆனா வருத்தம் என்னன்னா உங்க கூட நாங்க சண்டை போட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு வந்துட்டு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஒரு 100 ஆர்மியை சமன் பண்றா. இந்த நாஸ்ரிக்கு உள்ள அத்துமீறி வந்தா இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லவும் இப்போ அந்த 100 ஆர்மி கையில ஃபுல்லாவே மேஜிக் வெப்பன் இருக்கிறதா அவங்க பாக்குறாங்க. உள்ள கண்டிப்பா இதை விட ஒரு பெரிய பவர்ஃபுல் ஆள் இருக்காரு அப்படிதானு கேட்குவோம். அவளும் ஆமா அப்படின்னு சொல்றா. நம்மளால ஆபத்தை தவிர்த்து இந்த இடத்துல இருந்து போக முடியல, சரி வாங்க மோதுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் சொல்லுவோம். ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு சொல்றா. இப்படியே போனா இவங்க எல்லாரும் சீக்கிரமா செத்து போயிருவாங்க போலயே, என்டர்டைன்மெண்ட் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெய்டு ஒவ்வொரு கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் அவன் சாக போறான், சீக்கிரம் அவனை போய் காப்பாத்தியா, இவனுக்கு பாரு ஹீலிங்கே ஆவல பாரு, இன்னும் சீக்கிரம் அவனை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ அந்த கிழவனும் இறந்து போனதுக்கு அப்புறமா கேர்ள்ஸ் யாராச்சும் உயிரோட இருந்தாங்கன்னா அவங்கள டார்ச்சர் சேம்பருக்கு அனுப்பி வைங்க, இறந்து போனவங்களை பத்தி நான் லார்ட் ஐன்ஸ் கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் மெய்டு சொல்றா.
இங்க ஒரு அண்டர் ஆர்மி குரூப் வந்துட்டு ஃபயரை வச்சு இன்னொரு குரூப்பை துரத்திட்டு இருக்கு. அந்த குரூப் ஓடிக்கிட்டே இருக்காங்க. போற வழியில ஒரு கதவு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வாங்க அதுக்குள்ள ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதுக்குள்ள ஓடுறாங்க. சேஃப் ஆயிட்டாங்கன்னு பார்த்தா ஒரு சமனிங் சர்க்கிள் மேல நிக்கிறாங்க. அது இவங்கள வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்டேஷன் பண்ணிருது. ஹே நீ இங்க தானே இருக்க, ஓ நீ இங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிக்கிட்டாங்க. அப்ப பார்த்தா இன்னொரு சவுண்ட் கேக்கு. யார் நீ அப்படின்னு கேட்டா, நான் தான் கியோனா கேர், இந்த இடத்துக்கு நான் தான் இன்சார்ஜ், லாரன்ஸ் தான் என்ன இங்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும், நீ என்ன கன்றாவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மர் போட்டிருக்காங்க கேட்கவும், நான் இன்ட்ரோடக்ஷன் பண்ணது உங்களுக்கு கேட்கலையா, நான் தான் அப்படின்னு திரும்ப சொல்ல வருவோம். இல்ல வேணாம் சார், எங்களை உயிரோட விட்டுருங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நாங்க பண்றோம் அப்படின்னு அவன் சொல்லவும், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார், ஆனா உங்களை இங்க இருந்து அனுப்பிட்டா எனக்கு தேவையானது தான் ஆல்ரெடி கிடைச்சிருச்சு, நான் எதுக்காக அனுப்பணும் அப்படின்னு அது சொல்லவும், ஒருத்த அம்ப விடுறான். அதை ஈஸியா தடுத்துட்டு என்னோட பசங்களுக்கு சாப்பாடு தேவை அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. பார்த்தா இவங்களை அப்படியே அந்த பூச்சிங்க சாப்பிடுது. ஓ நீ கண்ணை முழிச்சிட்டியா, நீ கண்ணை முழிக்கிறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னோட பேரு நெரோஸ்ட், ஆனா எல்லாருமே என்ன டார்ச்சர் தான் கூப்பிடுறாங்க. அப்புறமா அந்த ஷெல்டியர் இருக்காளே, அந்த ஷெல்டியர் ஆல்பர்டாவோ லார்டைன்ஸ்க்காக ரொம்ப போட்டி போடுறா. நீயே சொல்லு, நான் ரொம்ப அழகா தானே இருக்கேன், லார்டைன்ஸ்க்கு நான் தானே கரெக்டான ஜோடி, நீ என்ன பேசவே மாட்டிக்கிற, என்கிட்ட பேச மாட்டியா, உன்னை எப்படி பேச வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும், இதோ இதை நான் உன்னோட காதுக்குள்ள வழியா விட்டு இன்னொரு சைடு வழியா வெளியே எடுக்கிறேன், கவலைப்படாத, கண்டிப்பா இது உன் மூலையில படுற மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. இப்போ கேசிஃப் லெவலுக்கு ஈக்குவலான அந்த ஏரியா அப்படிங்கிறவன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிற எல்ஃப் பொண்ணு சொல்றா. நீங்க வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா, நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஹாம்ஸ்கே சொல்லவும், இது என்ன பீஸ்ட் அப்படின்னு அவன் கேட்கறான். அவங்க தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. லார்டைன்ஸ்க்கு நான் என்னோட திறமையை ப்ரூவ் பண்ணணும், இங்க இருக்கிற எல்லாருமே நான் எப்படி சண்டை போடுறேங்கிறத பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க, சோ நம்ம 2 பேர் மட்டும் தான் சண்டை போடுவோம். என்னோட பேரு ஹாம்ஸ்கி, உன்னோட பேர் என்னன்னு கேட்கவும், உன்ன மாதிரி ஒரு கிரீச்சர் கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லவும், அப்படின்னா நீ பேர் இல்லாமையே சாவு அப்படின்னு சொல்லிட்டு ஹாம்ஸ்கி அவனை ஈஸியா அடிச்சு போடுது. என்ன தைரியம் இருந்தா அப்படி பண்ணுவேன், எபிலிட்டி பூஸ்ட், டபுள் எபிலிட்டி பூஸ்ட் அப்படின்னு சொல்லி அவன் நிறைய எபிலிட்டி பூஸ்ட் போட்டுக்கிட்டு, நீ என்னத்தை போட்டாலும் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாம்ஸ்கி பக்கத்துல போயிட்டு ஈஸியா அவனை ஒரு அட்டாக் பண்ணுது. இப்போ அடிப்பட்டு கீழே விழுவோம். ஹே பாத்துட்டு இருக்காம சீக்கிரம் என்ன ஹீலிங் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். அவளும் ஹீலிங் பண்றா. எல்லாருமே அவங்க எல்லா மேஜிக் போஸ்டியை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுதான். இப்போ ஒன்னு நான் ஈஸியா தோக்கடிப்பேன் அப்படின்னு அவன் சொல்லவும், நீங்க 4 பேரும் சேர்ந்து என்ன அட்டாக் பண்ணா கூட இந்த ஃபைட் எனக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும், நீ உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான் அப்படின்னு சொல்லி ஹாம்ஸ்கே சொல்லவும், அவன் செம ஃபாஸ்டா ஹாம்ஸ்கேவை வெட்ட வரவும், ஃபிளாஷி ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஹாம்ஸ்கே அவன் கை ரெண்டுத்தையும் துண்டா எடுக்கவும், சீக்கிரம் என்ன ஹீலிங் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த பொண்ணுங்க வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. மத்தவங்களோட வழியில சில பேருக்கு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாம்ஸ்கே அவனை கொண்டுதான். ஹே நீ உண்மையிலேயே அசத்திட்டு, அதுலயும் அந்த ஃபிளாஷி ஸ்ட்ரைக் இருந்துச்சு பாரு, அது வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்றான். என்ன ரொம்ப புகழாதப்பா அப்படின்னு சொல்லி ஹாம்ஸ்கே திரும்பி பார்த்தா அந்த பொண்ணுங்கள்லாம் அந்த இறந்து போனவனை அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்கள்லாம் அவன் கூட தானே வந்துச்சு, ஒருவேளை எல்ஃப் பொண்ணுங்கள்லாம் இப்படிதான் பண்ணுவாங்களா என்னமோ அப்படின்னு சொல்லி ஹாம்ஸ்கே நினைக்கிறான். ஆமா அங்கிருந்து எப்படி நம்ம டக்குன்னு திடீர்னு இந்த இடத்துக்கு வந்தோம், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம டெலிபோர்டேஷன் ஆயிருக்கோம்னா கண்டிப்பா அது ஆபத்துல தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோர்ஸை டீம் இப்போ வெளியே வராங்க. நம்ம அந்த இடத்துக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன், இதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கு கரெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லி மீராஷை சொல்லவும், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு போட்டிக்கு வந்திருக்கிறது ஒரு 4 முட்டா பசங்களும் அண்ட் அவங்களுக்கு ஆப்பனண்டா வர போறது சாவே பார்த்து பயப்படக்கூடிய லார்டைன் சோல்கோன் அண்ட் அவர் கூட லேடி ஆல்பர்டோவோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரா கமெண்ட்ரி பண்றா. இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சி சொல்லவும், நாங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களும் பேசுறாங்க. நான் வேணா பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் சொல்றான். உங்க இடத்துக்குள்ள நாங்க அத்துமீறி வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க லார்ட் ஐன் சோல் கோன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். லார்ட் ஐன் சோல் கோன் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். உன்னோட சாப்பாட்டுல ஒரு பூச்சி விழுந்துருச்சுன்னா அந்த பூச்சி கிட்ட எடுத்து நீ பேரம் பேசிட்டு இருப்பியா, அந்த பூச்சிக்கு வேணா மூளை இல்லாம இருக்கலாம், ஆனா உனக்கு மூளை இருக்குல்ல, நீ தெரிஞ்சுதானே இந்த இடத்துல பேராசை பிடிச்சு வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என் இடத்துக்குள்ள அத்துமீறி வந்தது தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இல்ல நாங்க ஒருத்தர் சொல்லி தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். என்ன தவிர இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்க வேற யாருக்கும் அதிகாரமே இல்ல, பரவாயில்ல இருந்தாலும் சொல்லு உன்னோட கதையை கேட்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒருத்தர் எங்களை இந்த இடத்துக்கு போக சொன்னாரா, அதனாலதான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஒருவேளை அது நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, நீ மட்டும் போய் சொல்றேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் சொல்லவும், இல்ல நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவன் பார்க்க எப்படி இருந்தான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவர் ரொம்ப பளபளன்னு ஷைனியா ஒரு ஆர்மர் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சரி அவன் உன்கிட்ட என்ன சொன்னா, எக்ஸாக்டா என்ன சொன்னாங்கிறத என்கிட்ட சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா எங்களை உயிரோட விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உயிரோட விடுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிரேட் டாம்ப் ஆஃப் நாசரிக்ல போய் ஐன்ஸை மீட் பண்ண அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லவும், ஓ ஐன்ஸ்னு மென்ஷன் பண்ணானா, நீ நல்லாவே போய் சொல்ற, நான் கூட ஒரு செகண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்குமோன்னு சொல்லி ஆசையை வளர்த்துக்கிட்ட, என்ன தைரியம் இருந்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த மெமரிஸை நீ இன்சல்ட் பண்ற மாதிரி இப்படி போய் சொல்லுவ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகிறான். அந்த கிரீன் கலர் ஃபோர்ஸ் அவனை காம் டவுன் பண்ணுது. ஆக்சுவலி நீ சொன்ன இந்த பொய்க்கு நான் இப்படிதான் கோவப்பட்டிருப்பேன், ஆனா உன்னோட உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீ இப்படி போய் சொல்ற, நான் அதுல எந்த ஒரு குறையும் சொல்லல. அப்புறம் ஆல்பர்டோ, நீங்க 2 பேரும் உங்க காதை முடிக்கோங்க, கார்டியன்ஸ் யாருக்கெல்லாம் நான் பேசுறது கேக்குதோ எல்லாரும் உங்க காதை முடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெட்ட வார்த்தையில பேசிட்டு அமீரத்தோட பிளானுக்காக தான் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் உள்ள விட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சட்டையை கழட்டவோ ஷெல்டியர் எட்டி பாக்குறா. இப்போ எல்லாரும் உங்க காதுல இருந்து கை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ சண்டைக்கு ரெடி ஆகிறான். இப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை டீமா அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஸ்வாடை வச்சு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகாததை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க. எல்லாருமே ஒரே நேரத்துல ஒன்னா பிளான் போட்டு செயல்பட்டு நம்ம ஹீரோவை அவன் அட்டாக் பண்ணிருக்கான். ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. நீங்க டீமா சேர்ந்து சூப்பரா ஒர்க் பண்றீங்க, ஆனா இது எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அதனால
முடிஞ்சா இப்போ என்ன அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை இவன் மேஜிக் யூஸரா இருப்பானா அப்படின்னு அந்த மீனா கேட்கவும் அதுக்கு வாய்ப்பு இல்லை, இவன் ஸ்வாட் ஸ்கில்ல தான் பெஸ்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆர்ஷி அவளோட கண்ணை யூஸ் பண்ணி அவன் மேஜிக் யூஸர் இல்ல அப்படின்னு சொல்றா. எதை வச்சு நீ என்கிட்ட சொல்ற? ஓ, உன்கிட்ட டிடெக்ஷன் மேஜிக் இருக்கா? இப்போ என்ன செக் பண்ணிட்டு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ரிங்க கலட்டுறான். அவ அப்படியே வாமிட் எடுக்கிறா. கைஸ், இங்க இருந்து ஓடிருங்க, இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு பவரை நான் பார்த்ததே இல்ல. இவன் சொன்ன மாதிரியே நம்மள பூச்சிங்களை நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவ பயப்படுறா. இவன் அவனோட ஸ்ட்ராட்டஜியை மாத்திருக்கான்னா கண்டிப்பா இவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும், கண்டிப்பா நம்மளால இவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ டெத் பாரசைட் அப்படிங்கிற ஒரு மேஜிக் கையில வச்சுட்டு யாரை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணலாம், நீ தான் என்ன அட்டாக் பண்ணிருக்க, நீ தான் அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் பண்ண அட்டாக் பண்ண போகவும் அவன் மேல கை வைக்கணும்னா என்ன தாண்டி தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் எபிலிட்டி மேஜிக்கை யூஸ் பண்ணி இவன் அட்டாக் பண்றான். உன்னோட சாதாரண ஸ்வாடால என் மேல ஒரு சின்ன கீரலை கூட போட முடியாது, அந்த லெவலுக்கு நீ தகுதியானவ இல்ல, ஓ மேலேயே ஃபர்ஸ்ட் நான் அதை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் மேல டெத் பாரசைட்டை யூஸ் பண்றான். அவன் அப்படியே மயங்கி விழவும் இந்த சின்ன ஸ்பெல்ல கூட உன்னால தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவன் ஃபர்ஸ்ட் என்ன தானே அட்டாக் பண்ண வந்தான், நீ உண்மையிலேயே ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி மீனா திட்டவும் அவன் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் ட்ரை பண்ணா, அவனுக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கூட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா அது எனக்கு தெரியும், உன்ன மாதிரியே இவனும் ஒரு முட்டாள் தான், அதனாலதான் இந்த முட்டாள் கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இந்த முட்டாள் வந்து மாட்டிக்கிட்டு, ஹே ஆர்ஷே, நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிரு, உன்னோட சிஸ்டரை போய் பாத்துக்கோ, நாங்க 2 பேரும் இவனை சமாளிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இல்ல உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. என்னோட இடத்துல நீங்க அத்தமாரி நுழைஞ்சதுனால கண்டிப்பா என்ன உங்களால உயிரோட விட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவனை கண்டிப்பா நாங்க எப்படியாச்சும் தோக்கடிச்சுட்டு உன்னை தேடி நாங்க வருவோம், நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிரு, இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்குறான். உன்னோட ஃபிளையிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி பறந்து போயிரு, இவனை உன்னை பின்தொடர விடாம நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நீங்க மட்டும் என்ன தேடி திரும்ப வரலன்னா நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து பறந்து போயிருந்தா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்க உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா வேற என்ன பண்ண சொல்ற அப்படின்னு அவன் கேட்கறான். உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதை தான் கண்டிப்பா பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா எங்களை உயிரோட வெட்ட வேண்டியதானே அப்படின்னு அவ கேட்கறா. கண்டிப்பா என்னால உயிரோட விட முடியாது, வேணா நான் இன்னொரு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டியரை கூப்பிட்டு அந்த பொண்ணோட மனசுல வாழணுங்கிற ஆசையை இல்லாத அளவுக்கு பண்ணிரு, அவளால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படிங்கறத அவளுக்கு தெரிய வச்சுட்டு அவளை வழி இல்லாம கொன்று அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷெல்டியரை அனுப்பி வைக்கிறான். இதுதான் உங்க ஊர்ல விடுதலை பண்றதா அப்படின்னு கேட்கவும் சாவுதான் என்ன பொறுத்த அளவு விடுதலை பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு அப்படியே பறந்து அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. உடனே கீழே ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுக்கிறா. அவங்க யாரும் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி அவ கண்ணை மூடுறா. திறந்து பார்த்தா ஷெல்டியர் அந்த இடத்துல இருக்கா. இப்ப எல்லாருமே பயத்துல உறைஞ்சு போய் இருக்காங்க. ஆரா, நீ மாரேவை கூட்டிட்டு நம்ம பிளான் படியா அங்க கிளம்பு அப்படின்னு சொல்லவும் என்கிட்ட இதை நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மைலாட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரா அங்க இருந்து கிளம்புறா. உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் கேட்கணும்னு ஆசைப்படுதேன், சாவுதான் காரணம் அப்படின்னா என்ன வச்சு நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். உங்களை வச்சு நான் சில எக்ஸ்பெரிமெண்டல் பண்ண வேண்டியது இருக்கு, உங்களோட மெமரிஸ் ஆல்டர் பண்ணி வேற ஒருத்தர் தான் உங்களை கடவுள்னு நம்ப வைப்பேன், அப்படி இருந்தாலுமே உங்களோட மேஜிக் பவர் ஒர்க் ஆகுமா? இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எனக்கு இருக்கு. இந்த உலகத்துக்கு மேஜிக் பவருக்கு சோர்ஸ் எங்க இருந்து வருது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு நாசரிக்கா நான் பவர்ஃபுல்லா மாத்தணும், ஏன்னா இந்த உலகத்துல நான் ஒருத்த மட்டும் ஸ்ட்ராங்கானவன் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆர்ஷி எஸ்கேப் ஆகி போவோம், ஒரு செவுத்துல போய் முட்டுறா. இது என்ன பேரியரா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் இல்ல இது ஒரு செவர் தான், நீனா அந்த இடத்துக்குள்ளதான் 6th ஃப்ளோர்ல இருக்க, இது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏரியா தான் அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் சொல்றா. நான் இந்த இடத்துல இருந்து இன்னும் வெளியவே போகல, என்னால தப்பிக்க முடியாது அப்படிதானு கேட்டுட்டு ஷெல்டியர் அவ அட்டாக் பண்றா. ஷெல்டியர் ஈஸியா அவளை தடுத்துட்டு லார்ட் ஐன்ஸ் ரொம்பவும் நல்லவர், அதனாலதான் அவனை வலிக்காம கொள்ள சொல்லியிருக்காரு, நீ சாகும்போது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டியர் வந்துட்டு அவளோட டீமன் ஃபார்முக்கு மாறுதா. எல்லாமே நல்லபடியா பிளான் பண்ணி வச்சிருக்க ஆல்பர்டோ, உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை பாராட்டுறான். மைலார்டு, எரிக்கிறதுக்கு கோல் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால அந்த ஆம்பளைங்க 2 பேரையும் எரிக்கிறதுக்காக கொடுத்துட்டேன், அந்த எல்ஃபோட வோக்கல் கடை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்டுமா அந்த எல்ஃப் மாதிரி தான் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா வேற விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்குது அவள் லிஸ்ட் போடுறா. ஒரு ஹண்டர் எப்பவுமே தான் வேட்டையாடினதை எப்பவும் முழுசா யூஸ் பண்ணுவான், ஒரு பார்ட்டை கூட பேஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க ஆர்ஷேவோட சிஸ்டர்ஸ் வந்துட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டர் வந்ததுக்கு அப்புறமா அவ கூட சேர்ந்து நான் தூங்குவேன், அவ கூட சேர்ந்து நான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பேசி ஜாலியா சிரிச்சுட்டு அக்கா சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாதா அவங்க சிஸ்டர் இறந்து போயிட்டான்னு. எனது நம்ம ஆளுங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கிங் வருத்தப்பட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 6 தலைமுறையா உன்னோட முன்னோர்கள் காலத்துல இருந்து உன்னோட காலம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு கத்து கொடுத்துருக்கேன், நீ ஒரு நல்ல ராஜாவா மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படின்னு அந்த கிழமை யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஒன்னும் இல்ல, நான் சில விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த கிழமை சொல்றான். அந்த ஐன்சோல் கோனோட இடத்துக்கு போன யாருமே திரும்ப வரல, ஆனா இதுக்கு என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்றான். அப்ப பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. என்னாச்சு, எதிரிங்க யாராச்சும் நம்மள அட்டாக் பண்றாங்களா அப்படின்னு அந்த ராஜா பயப்படுறான். ஒரு டிராகன் இங்க வந்திருக்குன்னு ஒரு சோல்ஜர் வந்து சொல்றான். இது இராந்தல் கிங்டம்ல இருந்து வந்திருக்கான்னு கேட்கவும் இந்த மாதிரி ஒரு டிராகனை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வயசானவன் சொல்றான். ராஜா எதுக்கோ ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஒரு சோல்ஜர் வந்து சொல்லவும் இது என்னோட கோட்டை அப்படின்னு அந்த ராஜா கொஞ்சம் திமிரா சொல்றான். என்னோட பேர் ஆரா, லார்ட் ஐன்ஸ் சார்பா நான் இங்க வந்திருக்கேன். லார்ட் ஐன்ஸோட இடத்துல உங்க ஆளுங்க நீங்க அனுப்புனதா அத்தமீறி நுழைஞ்சிருக்காங்க. லார்ட் ஐன்ஸ் ரொம்பவோ கோவமா இருக்காரு, அவர்கிட்ட நீங்க மட்டும் மன்னிப்பு கேட்கலன்னா இந்த கிங்டமையே எரிச்சிருவாரு, அதுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக இங்க இருக்கிற எல்லாரையும் நாங்க கொண்டுட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறே அப்படின்னு சொல்லவும் மாறே அவனோட மேஜிக்கை யூஸ் பண்றான். அங்க கீழே நின்றுட்டு இருக்கிற எல்லாருமே பூமி 2ஆ பொழக்குது, கீழே விழுந்து இறந்து போறாங்க. இதை பார்த்து அப்படியே எல்லாரும் ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. இப்ப மாறே வந்துட்டு எல்லாரும் குழிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறமா அதை க்ளோஸ் பண்ணிதான் நாங்க அந்த கேசல்ல இருக்கிற எல்லாரையுமே கொண்டிருப்போம், ஆனா யார் கிங்குங்கிறது தெரியாததுனால
கிங் நீங்களே வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஆரா கூப்பிடுறா. இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் வந்துட்டு வேண்டாம் மத்த யாரையும் எதுவும் பண்ணாதீங்க. நான் தான் கிங் ஜெர்க்னி. நான் உங்க ராஜா கிட்ட பேச விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அரசே எந்திங்க அப்படின்னு சொல்லவோ மதியானம் நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட நான் சின்ன பிள்ளையில இருந்து மதியானம் தூங்கினதே இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த ஐன்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த நோபல்மன் தான் சொல்லி பிளேட்டையே மாத்திடலாம். அவனை கொண்டு போய் கொடுத்துட்டா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் பவர்ஃபுல்லானவன் மாதிரி தெரியுது. ஸோ அதனால நம்ம இன்னொரு கண்ட்ரியும் நம்ம சைடு கொண்டு வரணும். அதுக்கு நீங்க பேசாம பிரின்சஸ் ரெனரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்கவும், ஓ அந்த பிரின்சஸா, அவ பார்க்க இன்டெலிஜென்ட்டா தான் இருக்கா, அவ நிறைய விஷயங்கள் சூப்பரா பண்ணிருக்கா, ஆனா சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படின்னா அந்த டிராகன் பிரின்சஸ் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அவங்களோட உடம்புல டிராகன் பிளட் ஓடுது, அது போக அவங்க மேஜிக்கை சூப்பரா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசானவன் சொல்லவும், அவ என்னோட டைப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொல்றான். இப்போ அந்த கிங் ஜெர்க்னி வந்து உள்ளவா அப்படின்னு சொல்லி ஒருத்தைய சொல்றான். என்னாச்சுன்னு கேட்கவும், நம்ம பக்கத்துல நெருங்கிட்டோம், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்கு, நம்மள வரவேற்கிறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. உள்ள ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா அவங்க டெலிபோர்டேஷன் மேஜிக் வழியா நம்ம அங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்லவோ வயசானவனும் ஓகே அப்படின்னு சொல்றான். அப்படின்னா நாங்க எல்லாரும் அதுவரை உங்களை ப்ரொடெக்ட் பண்றோம், நீங்க எப்படியாச்சும் அங்க இருந்து தப்பிக்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. அந்த ஐன் சுல்கோன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கிங் நாசரிக்கு வந்துருதான். லார்ட் ஐன் சார்பா நாங்க இங்க வந்திருக்கோம், உங்களை எங்களோட இடத்துக்கு நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிட்டாங்க. உங்களை மாதிரி அழகான லேடிஸ் என்ன வரவேற்கிறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அந்த கிங் சொல்லவோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்க வெதரை கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவ கை தட்டுறா. மேகமூட்டமா இருந்த வானம் கிளியர் ஆயிடுச்சு. இது என்ன மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் வந்து வயசானவங்க கிட்ட கேட்கறான். 6th லெவல் மேஜிக்கால தான் இந்த மாதிரி பண்ண முடியும், ஆனா இதை பார்க்கும்போது அதை விட கூட லெவல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்க அரேஞ்ச்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவ கை தட்டுறா. எனது டெத் நைட்ஸா, இது மாதிரி தானே நீங்க நம்ம கிங்டம்க்கு கீழே வச்சு ஆராய்ச்சி பண்றீங்கன்னு கேட்கவும், ஒரே நேரத்துல இவ்வளோ டெத் நைட்டை கண்ட்ரோல் பண்றாருன்னா அவர் பெரிய ஆளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வயசானவன் சொல்லவோ, இவங்க ஃபார்மேஷனுக்கு வராங்க. ஒருவேளை இதை பார்த்து உங்களுக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இங்க இருந்து போயிருங்க, நான் பாத்துக்கிட்டேன். ஆனா இங்க வந்து இறந்து போனவங்க நிலைமை தான் உங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் வந்து ராயல் நைட் கிட்ட சொல்லுதான். யாரும் கவலைப்பட தேவையில்லை, அது லார்ட் ஐன்ஸ் கிரியேட் பண்ணதுன்னு சொல்லவோ, எனது கிரியேட் பண்ணாரா அப்படின்னு சொல்லி அந்த கிங் கேட்கறான். இந்த டெத் நைட் எல்லாம் லார்ட் ஐன்ஸ்க்கு லாயலா தான் இருக்கும், அவர் பேச்ச மீறி எதுவும் பண்ணாது அப்படின்னு ஆல்பா சொல்லவா. அந்த கிழமை எக்ஸைட்மெண்ட்ல சிரிச்சுட்டு, இவர் ரொம்பவே பவர்ஃபுல்லானவர், நம்ம இப்பவே இங்க இருந்து தப்பிச்சு ஓடினாதான் பெஸ்ட், ஆனா நம்ம டெலிபோர்டேஷன் ஆகிறதுக்கு கூட அந்த லார்ட் ஐன்ஸ் நம்மளை விட்டாதான் உண்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் சொல்லவும், நான் என்ன பயந்து ஓடிடுவேன்னு நினைச்சிங்களா அப்படின்னு அந்த கிங் கேட்கவும், நீ கோல கிடையாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவா. அவன் வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு சரி ஓகேன்னு போய் அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறான். இப்படி ஒரு ட்ரிங்க்ஸை நான் குடிச்சதே இல்லை, இது ரொம்பவும் டேஸ்டா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க, இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இது ஒர்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். லார்ட் ஐன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி போர்ட்டல் வெளியே இப்ப நம்ம ஹீரோவோட அந்த கிரவுன் ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க. கோல்டு, பவர், ஆர்மி, அழகான பொண்ணுங்க எல்லாமே இந்த லார்ட் ஐன்ஸ் கிட்ட இருக்கு, அவருக்கு நான் என்ன கொடுக்கறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கிங் போயிட்டு நம்ம ஹீரோவை பாக்குறான். எல்லா கார்டியன்ஸுமே நம்ம ஹீரோ கூட நின்றுட்டு இருக்காங்க. லார்ட் ஐன்ஸ் நீங்க ஆர்டர் போட்டபடியே அந்த கிங் ஜெர்னி இங்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. நான் தான் பாகரத் எம்பையரோட கிங் ஜெர்னி அப்படின்னு அவன் சொல்லவும், இவங்க யாருக்கும் மரியாதையே தெரியல, எல்லாரும் மண்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டமியர்ஸ் வந்து அந்த கிங்கை தவிர எல்லாரையும் நீல் டவுன் பண்ண வைக்கிறான். இல்ல வேண்டாம் டமியர்ஸ், அவங்க எல்லாரையும் விட்டுரு அப்படின்னு சொல்லவோ, சரி எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லி டமியர் சொல்றான். ஏன் மேல இருக்கிற மரியாதைனால என்னோட ஆளுங்க இப்படி பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க மன்னிப்பு கேட்க தேவையில்லை, என்னோட ஆளுங்களும் இதே மாதிரி தான் தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு கிஃப்டா கொண்டு வந்திருக்கேன். உங்க இடத்துக்குள்ள ஆளுங்களை அத்துமீறி அனுப்புனது இந்த நோபல்மன் தான், அவனோட தலையை வெட்டி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவே இப்ப டமியர்ஸ் கொண்டு போய் அதை கொடுக்குறான். ஓ நல்லது, உங்க கிஃப்ட்டை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு முன்னாடி அது ஒரு டெத் நைட்டா மாத்தி போய் லைன்ல நில்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கவோ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அத்துமீறி உங்க ஆளுங்க நுழைஞ்சாங்க, பதிலுக்கு எங்க ஆளுங்களும் பழி வாங்கிட்டாங்க, இதுக்கு காரணமான நோபல்மன் தலையை நீங்க கொடுத்துட்டீங்க, சோ நீங்க மன்னிப்பு கேட்க தேவையில்லை, கிளம்பலாம், ஏன்னா இந்த மாதிரி திரும்ப நடக்காம இருக்க நாஸ்ரிக்ல சில முக்கியமான விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த கிங் கேட்கறான். நாஸ்ரிக்குள்ள யாராச்சும் அத்துமீறி வந்தா அதுக்கான விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அப்படியா நல்லது, நம்ம 2 கண்ட்ரிஸும் வேணா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். ஒன்ன மாதிரி ஒரு பூச்சி கூட அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்ல வரவோ டக்குன்னு ஆரா அவளை கரெக்ட் பண்றா. அமைதியா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிடலாமான்னு கேட்கவோ, எதுக்காக நீ என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிடணும்னு நினைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கண்டிப்பா இந்த நாஸ்ரிக் ஒரு பெரிய நேஷனா வரும்னு நான் நம்புறேன், அதனால தான் இப்பவே கேட்டு வச்சுக்கிட்டேன் அப்படிங்கவும், சரி அப்படின்னா அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். எப்படியாச்சும் என் வழிக்கு இவனை கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் இப்பவே பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், நான் உங்க கண்ட்ரி கூட ஈஸியா கான்டாக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா எங்க நாட்டு சார்பா இந்த ரெமலியனை நான் இங்க அம்பாசிடரா விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், அப்படின்னா உங்க கண்ட்ரிக்கு நான் டம்மியர்ஜா அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஐன்ஸ் எப்பவோ ஒரு படி மேலேயே தான் இருக்கும், இந்த வாய்ஸை வச்சே கண்ட்ரோல் பண்ற இந்த டீமனியா இங்க அனுப்பி வைக்கிறோம், ரொம்ப நல்லது லார்ட் ஐன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கிங் அங்க இருந்து கிளம்புறான். இப்போ அவங்க எல்லாருமே திரும்ப பாகரத் எம்பையருக்கே போய்கிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்சா அவங்கள ஈஸியா தோக்கடிச்சிடலாம், எதுக்காக நீங்க அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாறே கேட்கவும், இந்த உலகத்தை ஆட்சி பண்றதுக்காக லார்ட் ஐன்ஸ் போட்டிருக்க பிளான் இன்னும் உனக்கு புரியல அப்படின்னு சொல்லி டமியர் சொல்லவா. ஆல்பர்டாவோ ஒரு தினசா சிரிக்கிறா. மைலார்டு, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே மோமாட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை உருவாக்கி வச்சிருக்கீங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லவும், இவன் என்னடா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். நம்ம ஹீரோக்கே ஒன்றும் புரியல. அப்படிதான் மைலார்டு அப்படின்னு நம்ம கேட்கவும், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா டமியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான்.
எனக்கு எதுவும் புரியலையேன்னு சொல்லிட்டே கேட்கவும், உன்னோட பிளான் அதாவது என்னோட பிளானை நீயே அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அந்த லாரன்ஸ் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. அவன் எப்படி இவ்வளோ அறிவாளியா இருக்கான்னே தெரியல. அந்த சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தது தான் டெத்து. அவன் மான்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் மான்ஸ்டர்ஸ். அந்த லாரன்ஸை பார்த்துல அவளுக்கு அவனை தோற்கடிக்கவே முடியாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்லுவான். ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட இருக்கிற ராயல் நைட் சொல்றாங்க. அந்த லாரன்ஸ் ஒரு பெரிய மான்ஸ்டர்க்கெல்லாம் மான்ஸ்டர். அது போக அவன் தான் அந்த உலகத்திலேயே பெரிய மேஜிக் கேஸ்டரா நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். என் கூட இருக்கிற அந்த வயசானவர் இந்த மாதிரி புதுசாக ஒரு மேஜிக் விஷயத்தை பார்த்தா அதை பற்றி எக்ஸைட்மெண்ட்டாக பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனால் இந்த தடவை அவர் அப்படி பேசலைன்னா இதுக்கு முன்னாடியே அதை அவர் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இது எவ்வளோ நாளாக நடந்துட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டெட் காப்ஸ் எல்லாம் அவன் தான் நமக்கு வேலை செய்ய அனுப்பி வச்சிருக்கான். அவன் ஒரு துரோகி, நமக்கு அந்த ஃப்ளோரர் பாரடைன் துரோகம் பண்றான் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த டெட் காப்ஸ் எல்லாம் அவன் தான் நமக்கு கிங்டம்க்கு கீழே வேலை பார்க்க அனுப்பி வச்சிருக்கான். ஒருவேளை அவன் மட்டும் நமக்கு துரோகம் பண்ணா என்ன ஆகும்? நம்ம கிங்டம்ல ஒரு பெரிய இழப்பே வரும். ஆனால் என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. அந்த நாசரிக்கையும் நம்ம தோக்கடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா ஒன்று இருக்கு. மற்ற கிங்டமையும் நம்ம கூட சேர்ந்து சண்டை போட சொல்லலாம். நம்ம அவங்க கூட அலையன்ஸ் வச்சுக்கிடலாம். எல்லா கிங்டமும் சேர்ந்து சண்டை போட்டா கண்டிப்பா நாசரிக்கை தோக்கடிக்க முடியும். நம்ம கிங்டம் அழியறத பார்த்தா மற்ற கிங்டம் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஆனா நம்ம கிங்டம் அழியாம பாத்துக்கிட எனக்கு ஒரு ஆள் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். இப்படிதான் நம்ம நாசரிக்கை தோக்கடிக்கிறதுக்கு அந்த கிங் கண்டிப்பா பிளான் போடுவான். ஆனா இது எல்லாமே நம்மளோட மாஸ்டர் பிளான் படி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டமியர் சொல்றான். அப்படின்னா லாரன்ஸ் இதை ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிளான் போட்டுட்டு தான் இருக்காரா? அவர் ஒரு பெரிய ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுறாங்க. எல்லா கண்ட்ரியும் நம்ம மாஸ்டர் பயத்தாலேயே கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்படல. அதனால தான் இரான்தல்ல மோமான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் கேரக்டரை உருவாக்கி இருக்காரு. உங்களோட பிளான் படி நீங்க இந்த உலகத்தை ஆட்சி பண்ணும்போது உங்களுக்கு வேற ஒரு டைட்டில் சூட்டபிளா வச்சா நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி டமியர்ஸ் கேட்கறான். அவரோட தோற்றத்தை வச்சு அவருக்கு வேணா நம்ம பியூட்டி கிங் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செல்டியர் சொல்றா. தி மசில் கிங், கிங் ஆஃப் லவ், வைஸ் கிங் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்றாங்க. இந்த உலகத்தை ஆட்சி செய்யறதுனால நம்ம லாரன்ஸை வந்துட்டு சுப்ரீம் கிங்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டா சொல்றா. நம்ம மாஸ்டர் தான் மேஜிக்ல ரொம்ப கிரேட், அதனால அவரை சாசரர் கிங்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொக்கைட்டா சொல்றான். நம்ம ஹீரோக்கும் அது பிடிச்சிருக்கு. அப்படின்னா நம்மளோட புது நேஷன்ல எல்லா மக்களுக்கும் ஐன் சோல் கோன் தி சாசரர் கிங்னு தெரியப்படுத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போதான் நமக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. எபிசோட் 6ல வந்துட்டு உங்களை பார்க்கறதுக்கு டார்க்னஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் வந்து கூப்பிடுவான். இப்படி ஒரு பவரை நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை, உங்களோட ஸ்டூடெண்டா என்ன ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கிழவன் கெஞ்சவும் அதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிழவன் சொல்லியிருப்பான். அதனாலதான் அந்த கிங் ஜெர்னிக்கு வந்துட்டு இந்த கிழவன் துரோகம் பண்றான். இப்போ அந்த ஜெர்னி வந்துட்டு இந்த கிழவனை கண்டுக்கிடாமே போறான். எப்படியாச்சும் அந்த லார்ட் ஐன்ஸை நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறேன். கிங்டம்க்கு வந்து நம்ம ஹீரோ சைட்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நாசரிக் அப்படிங்கறத ஒரு நேஷனா அறிவிக்கிறோம். அண்ட் அதை ஆட்சி பண்றது சாசரர் கிங்கான ஐன் சோல் கோன். பாகரூத் எம்பையரோட கிங் ஜெர்னி எங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்காரு. இந்த நாசரிக்கை சுத்தி இருக்கிற இரான்தல் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கான். அந்த இரான்தல் சிட்டி நம்ம ரியஸ்டீஸ் கிங்டம் ராஜாவோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. அதை எப்படி நம்ம சும்மா தூக்கி அந்த ஐன்ஸ் கேட்டோன்னு தூக்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. அந்த ஐன்ஸ் வந்து ஒரு பவர்ஃபுல் மேஜிக் கேஸ்டர்னு கேசிக் சொன்னாரு அப்படின்னு சொல்லி மார்க்கி சொல்லுவோம். அந்த ஐன் சோல் கோன் தான் என்ன அந்த காரன் வில்லேஜ்ல வந்து காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி கேசிக் சொல்லுவோம். அவனை எல்லாருமே கலாய்க்கிறாங்க. நம்ம அரசர் முன்னாடி இருக்கோம், பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டு அரசரை பெருமையா பேசுறாங்க. உடனே அரசரும் வந்துட்டு நம்ம அந்த ஐன் சோல் கோன் கூட வார் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அரசர் டைரக்டா களத்துல இறங்கினாருங்கிறதுனால அந்த யானை பையனை அரசர் தான் தோக்கடிச்சாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம அரசர் இன்னும் ஸ்ட்ராங்னு நினைச்சிட்டு இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேசிப் மனசுக்குள்ள நினைச்சிட்டு நம்ம அவன் மேல வார் தொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவும் ஈஸியா அது இருக்காது அப்படின்னு சொல்லி கேசிப் சொல்லவும், அந்த ஒரே ஒருத்தனுக்காக நம்ம வேணா அப்ப அரசரோட அந்த இரான்தலை தூக்கி அவன் கிட்ட கொடுத்துருவோமா அப்படின்னு கேட்கவும், நீங்க வேணா அப்ப உங்களோட கண்ட்ரியை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நோபல்மேன் சொல்றான். இப்படி அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிடவும், போதும் நிறுத்துங்க, நம்ம அவன் மேல வார் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொல்றாரு. உங்க உத்தரவு மயிலாட் அப்படின்னு சொல்லிட்டு கேசிப் சொல்றான். உடனே மார்க்கி வந்துட்டு அப்படின்னா நம்ம போருக்கு தயாராகலாம், யார் இந்த தடவை தலைமை தாங்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கறான். எப்பவும் போல நம்ம அரசர் தான் ஒருத்தன் சொல்லுவோம். நம்ம அரசரோட டீம் தோத்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம மொத்த கிங்டம்க்குமே ஆபத்து தான் அப்படின்னு மார்க்கி சொல்றான். சோ இப்ப யாரோட கண்ட்ரியை வந்து அந்த வார்ல சாக்ரிஃபைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஓடுது. இதை பத்தி நம்ம லேட்டா டிஸ்கஸ் பண்ணலாம், நம்ம வார அறிவிக்கும் அப்படின்னு சொல்லவோ, 2 மாசம் வரைக்கும் நம்ம அதை டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லவோ, அப்படின்னா 2 மாசம் கழிச்சு வார வச்சுக்கலாம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்றாரு. அப்படின்னா நான் இதுல தலைமை தாங்குறேன் அப்பா அப்படின்னு சொல்லி அந்த மூத்த பையன் வந்து சொல்றான். ஆனா அப்பா சைடு இருக்குது நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த 2வது பையன் சொல்லுவோம். நீங்க தான் அடுத்த ராஜாவாக போறவரு, அதனால நீங்க இதுல கலந்துக்கிறது ஆபத்து. அது போக நீங்க என்னோட பொண்ணை வர கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நோபல்மேன் சொல்லவும், நான் தான் இதுல கலந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிவாதமா இருக்கான். அவங்களும் சரி இது அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிடுறாங்க. மார்க்கி தான் வந்துட்டு இதுல ரொம்பவும் வருத்தப்படுறான். வீட்டுக்கு வந்துட்டு அவங்க யாருக்குமே இது எவ்வளவு ஆபத்துங்கிறது ஏன் புரியவே மாட்டேங்குது. வேல்யூ என்னடான்னா நமக்குள்ளேயே சண்டையை கிளப்பி விட்டுட்டு இருக்கான். அரசருக்கோ புரிய மாட்டேங்குது. ஆனா அரசர் இதை மக்களோட நல்லதுக்காக தான் பண்றாரு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் மண்டையை பிச்சுட்டு இருக்கவும், கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. டக்குன்னு நார்மல் ஆயிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்றான். ஹே குட்டி பையா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையனை எடுத்து கொஞ்சிட்டு இருக்கான். அப்பா இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வைஃப்ட்ட கேட்கறான். அவ வந்து ஸ்குவால் ஃபிஷ் அப்படின்னு சொல்றா. நான் தான் உங்ககிட்ட அதை சொல்லலாம்னு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகவும், ஹே நீ எதுக்காக என் கிட்ட சொன்ன? அச்சச்சோ அப்பாக்கு மறந்து போயிட்டாடா சொல்லும், என்ன சாப்பாடுன்னு நீ ஏன் எனக்கு சொல்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான்.
ஓ அதுவாப்பா, உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபேவரட்டான ஃபிஷ் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அவன் பையன் அவன் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கான். மார்க்கி வந்து ஓரளவுக்கு ரொம்ப நல்லவன் அப்படிங்கறத அதுல காட்டுறாங்க. இப்போ ஒரு 2 மாசம் கழிச்சு இதுதான் அந்த வார்க்கான நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டு வைக்கிறாங்க. அதை மார்க்கி தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கான். அந்த ஐன்சோல்கோனோட டீம் வந்து மொத்தமா 6 பிரிவா இருக்கு. அத நம்ம ஆளுங்கள விட்டு நான் செக் பண்ணிட்டேன். ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு ஆர்மி அப்படின்னு சொல்லி பிரிச்சு வைக்கிறான். அந்த ஐன்சோல்கோனே டைரக்டா களத்துல இறங்குனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கவும், அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவன் ஒருத்தன் இறங்குறதுனாலலாம் எதுவும் மாறிட போறதில்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொன்ன உடனே கேசிஃப் மறைக்கிறான். சரி எதுக்கும் நம்ம கேர்ஃபுல்லா இருப்போம். ஒரு 5000 வீரர்களை நான் அதுக்குன்னு ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எதுக்காக அவன் ஒருத்தனுக்கு 5000 வீரர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், கேசிஃபா நான் 1000 வீரர்களுக்கு ஈக்குவலா வச்சிருக்கேன். அவனை விட அவன் பவர்ஃபுல்னா அவனுக்கு 5000 வீரர்கள் வைக்கிறதுல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றான். காரன் வில்லேஜ்ல இருக்கிற மக்களுக்கு அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கதா கேசிஃப் சொல்லியிருக்காரு. அந்த வில்லேஜ்ல இருக்கிற மக்கள் கிட்ட அவனை பத்தி விசாரிக்கிறதுக்காக உங்க மகனோட டீம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த கிங் அவனோட மூத்த மகனை அந்த வில்லேஜ்க்கு அனுப்பி வைக்கிறான். இந்த வார்ல நானே தலைமை தாங்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க ராஜா அப்படின்னு அவன் கேட்கவும், மார்க்கிய நான் தலைமை தாங்க சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். மார்க்கியும் ஓகேன்னு சொல்லி தான் எல்லாரும் போருக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்றான். இப்போ அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்பா ரொம்பவும் கஷ்டமா இருக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்லவும், நீங்க எல்லா விஷயங்களையுமே பர்ஃபெக்டா தான் பண்ணி முடிச்சிருக்கீங்க அரசே அப்படின்னு சொல்லிட்டு கேசிஃப் சொல்றான். இந்த கிங்டமும் அதுல இருக்கிற மக்கள் எல்லாருமே நல்லபடியா ஹாப்பியா வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். பல வருஷங்களுக்கு அப்புறமா என்னோட கிங்டம்ல இருக்கிற எல்லா முக்கியமான ஆளுங்களும் சேர்ந்து ஒரு வார்ல கலந்துக்கிட்டோம். இது கண்டிப்பா ஒரு 6 வருஷத்துக்காச்சும் அமைதியை உண்டு பண்ணுன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். அப்ப மார்க்கி அந்த இடத்துக்கு வரான். பொறுப்பை என்கிட்ட கொடுத்து என்ன தலைமை தாங்க சொன்னதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் ராஜா. உங்க நம்பிக்கையின் படியே நான் நடந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஆபத்தான விஷயத்துல ஒண்ணு நான் கோர்த்து விட்டுட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்றாரு. ஐயோ எதுக்காக மன்னிப்பு எல்லாம் கேக்குறீங்க, இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லவும், நானும் உங்களை இது நாள் வரைக்கும் தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேசிஃப் சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் மார்க்கி சொல்லவும், கேசிஃப் எந்திக்கவே மாட்டேங்கிறான். அப்படின்னா நான் இனிமே உங்களை மாஸ்டர்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு அவ்வளவா உங்களை பத்தி தெரியாது, ஆனா நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்குங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேசிஃப் சொல்றான். இப்போ எல்லா வீரர்களுமே வந்துட்டு போருக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல எத்தனை பேர் உயிரோட வீட்டுக்கு வரப்போறாங்கிறது எனக்கு தெரியல. அந்த ஐன்சோல் கோன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா நான் சண்டை போட விரும்பாத ஒரே ஆள் அவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கேசிஃப் நினைக்கிறான். கேசிஃப் வரத பிரெயின் வந்து ரொம்ப தூரத்துல இருந்தே நோட் பண்ணிருந்தான். ஆனா கிளைமன் வந்துட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான். கேசிஃப் பின்னாடி வந்துட்டு அவன் மண்டையிலேயே ஒன்று போட்டு, நீ பிரின்சஸ்க்கு பாடி கார்டா இருக்க, நான் அவன் பின்னாடி வர்றதை கூட நீ நோட்டீஸ் பண்ணாத லெவலுக்கு கேர்லெஸ்ஸா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுறான். என்ன கிளைமனுக்கு ட்ரைனிங் கொடுக்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் கேட்கவும், நான் அந்த தெருவோட கார்னர்ல வரும்போதே பிரெயின் என்ன நோட்டீஸ் பண்ணிட்டான். எதிரிங்க எப்பவுமே உன் முன்னாடி தான் வந்து அட்டாக் பண்ணுவாங்கிறது இல்ல, எப்பவும் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லி பிரெயின் சொல்றான். ஆக்சுவலி ஒரு காடா நான் தான் உனக்கு இந்த டெக்னிக்கை கத்து கொடுக்கணும், ஆனா பிரெயினோட கையில நான் உன்னை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசிஃப் சொல்லிட்டு, வாங்க ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போறான். அவன் நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேசிஃப் கேட்கவும், அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த ஷெல்டியர் பிளட் ஃபாலன் அவளை நான் மீட் பண்ண அதே டைமிங்ல தான் வந்துட்டு மோமான் வந்துட்டு ஹாய்யா போங்க கோவ தோக்கடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், யாரு அப்படின்னு கேட்கவும், ஆமா நானும் அதை பத்தி கேள்விப்பட்டேன். அந்த மோமன் வந்துட்டு ஒரு ஹை லெவல் மேஜிக் ஐட்டமை யூஸ் பண்ணி அந்த ஹாய்யா பொங்கியா வேம்பையரை தோக்கடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமன் சொல்லவும், ஆனா அது கண்டிப்பா ஷெல்டியர் பிளட் ஃபாலன் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை பத்தி தான் நான் மோமன் கிட்ட கேட்கறதுக்காக அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா மோமான் அங்க இல்ல அப்படின்னு சொல்லி பிரெயின் சொல்றான். அந்த மோமான ஒரு நாள் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேசிஃப் சொல்றான். இப்போ கேசிஃப் வந்துட்டு இவங்க 2 பேரையும் சன்செட்டை பார்க்கறதுக்காக ஒரு ஹைட்டான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ஹே கேசிஃப், நான் நிறைய தப்பான விஷயங்கள் எல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி உனக்கும் ஏதாச்சும் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி பிரெயின் கேட்கவும், ஹே இல்ல நான் உன்னை சும்மா தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அடுத்து வரப்போற வாரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் மனசு விட்டு பேசணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். கிளைமன் நீ வேற ஏதாச்சும் நல்ல ஆர்மரை போட்டுக்கிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேசிஃப் கேட்கவும், என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த ஆர்மரை போட்டு தான் ஃபைட் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா இதை பிரின்சஸ் ரெனர் கொடுத்துருக்காங்க, அவங்களும் வந்துட்டு இந்த ஆர்மரையே எப்போவோ போட்டுருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்றான். பிரெயின் நீ தான் கிளைமன் கூட அந்த வார்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு பிரெயின் சொல்லவும், அந்த ஐன்சோல் கோன் முன்னாடி மட்டும் நீ நின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம திரும்ப ஓடி வந்து அப்படின்னு சொல்லவும், ஏன் அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளா அப்படின்னு சொல்லி பிரெயின் கேட்கலாம். நான் பார்த்ததுலயே அவன் தான் பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு சொல்லி கேசிஃப் சொல்றான். நம்ம எல்லாரும் உயிரோட திரும்ப வந்தா எல்லாரும் இதே இடத்துல மீட் பண்ணுவோம், நான் உங்களுக்கு பார்ட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேசிஃப் சொல்றான். நம்ம 3 பேரும் திரும்ப இங்க வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் ஒரு ப்ராமிஸ் போட்டுக்கிட்டாங்க. பாகரோத் எம்பையர்ல இருந்து இந்த வார்க்காக உங்களுக்கு இவ்வளவு சோல்ஜர்ஸ் அனுப்பி வச்சிருக்காங்க, நானும் இதுல கலந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகரோத் எம்பையரோட ஒரு ராயல் நைட்டையும் சீஃப் வாரியரையும் அனுப்பி வச்சிருக்கான். இந்த வார் ஸ்டார்ட் ஆகும்போதே என்னோட ஒரு சிம்பிள் மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி என்னோட வாரியர்ஸை வச்சு நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டியருக்கு கால் பண்ணி கேட்டை ஓப்பன் பண்ணி என்னோட வாரியர்ஸை அனுப்பு அப்படின்னு சொல்றான். ஒரு பெரிய போர்ட்டல் ஓப்பன் ஆகி 100 நைட் ஆர்மியா அந்த இடத்துக்கு வருது. இதுதான் என்னோட ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த காரன் வில்லேஜ்க்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த கிங் வந்துட்டு ஒருவேளை அந்த போர்ல என்ன கலந்துக்கிட கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக இங்க அனுப்பி வச்சிருக்காங்களா, இல்ல நான் அடுத்த ராஜாவாக கூடாதுன்னு என்ன தடுக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். கூட இருக்கிறவன் என்னாச்சுன்னு கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றான். ஹே நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாம 2 குரூப்பா பிரிஞ்சு போய் காரன் வில்லேஜ்க்கு சீக்கிரமா போயிட்டு அடுத்த நாள் காலையில அங்கிருந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துட்டு நம்மளும் போய் அந்த வார்ல கலந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான்.
ஆனா நம்ம ஆளுங்க எல்லாம் டயர்ட் ஆயிருவாங்க, நம்மளால அந்த வார்ல கலந்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர் சொல்லவும், நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு அவன் சொல்றான். பார்பரா வந்து காரன் வில்லேஜ்ல ஐன்சோல் கோனை பத்தி விசாரிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கான். ஒருவேளை நான் ராஜாவாகிறத தடுக்கிறதுக்கு அந்த வார்ல கலந்துக்கிட விடாம என்ன இந்த சாதாரண மொக்க காரன் வில்லேஜ்க்கு அனுப்பி வச்சிட்டாங்களோ, நான் எதுக்காக இந்த மொக்க வில்லேஜ்ல வந்து ஐன்ஸை பத்தி விசாரிக்கணும்? என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அந்த ஐன்சோல் கோன் இந்த வில்லேஜ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் அப்படின்னா இந்த வில்லேஜ் மக்களை வச்சு அவனை மிரட்டி இந்த இடத்துக்கு வர வச்சு அந்த வார்ல நான் ஜெயிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்பரா கிங் வந்து ஒரு பிளான் போடுதான். இது எதுவுமே தெரியாம காரன் வில்லேஜ்ல இருக்கவங்க ஜாலியா இருக்காங்க. அந்த காப்ளின் வந்து இன்னைக்கு சூப்பரா சமைங்க சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சீஃப் நல்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் பாராட்டுறாங்க. சீஃப் சீஃப்னு ஒவ்வொருத்தங்களும் சொல்லவோ ஹென்றி செம டென்ஷன் ஆகுதா. இன்னும் யாராச்சும் ஒருத்தர் என்ன சீஃப்னு கூப்பிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இது எல்லாத்துக்கும் நீங்க போட்டியில ஜெயிச்சதுதான் காரணம் சீஃப், அதாவது ஹென்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியா சொல்றான். ஹென்ரியை எல்லாரும் வந்துட்டு மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ கூட இருக்கிற காப்ளின்ஸ் வந்துட்டு அவளை ஒரு பெரிய பலசாலி மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையிலேயே நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டிட்டு நீங்க தான் இந்த வில்லேஜுக்கு சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு காப்ளின்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஒத்துக்கிடுதாங்க. நீ வில்லேஜ் சீஃபா இருக்கிறதும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹென்றி வந்து சொல்லுவோம். ஆமா உன் மேல என்ன புதுசா ஸ்மெல் அடிக்க எதுவும் போஷன் புதுசா கண்டுபிடிக்க ஏய் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஐயோ இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் கையை வச்சு தடுக்குவோம். ஓ நீயும் என்ன ஆம் ரெஸ்லிங் கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட அவ விளாண்டுட்டு இருக்கா. உடனே பார்த்தா சீஃப் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு கார்டன் வந்து சொல்லிட்டு ஐயோ தப்பான நேரத்தில் வந்துட்டு ஆனா இது கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். காரன் வில்லேஜ்ல அந்த பார்பரா கிங் வந்துட்டு 5000 சோல்ஜர்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் உங்களை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் அந்த வில்லேஜ்க்கு போயிருக்கான். ஆனா நீங்க அந்த வில்லேஜ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்கிறது அவனுக்கு தெரிஞ்சதுனால அந்த வில்லேஜை ஹாஸ்டேஜா பயன்படுத்தி உங்களை மிரட்டி ஏதாச்சும் பண்றதுக்கும் அவன் பிளான் போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. இப்போதைக்கு அங்க நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா ஹென்றி இப்போதைக்கு அவங்கள உள்ள வர விடாம சமாளிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. கதவு தரங்க அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே இருந்து சொல்றாங்க. உள்ள வரை மாட்டு சாணியா கிடக்கு, நாங்க கிளியர் பண்ணிட்டு அரசரை உள்ள விடுறோம் அப்படின்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹென்றி சமாளிச்சிட்டு இருக்கா. ஏதாச்சும் பிரச்சனைனா யாரை அவனுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் அவளும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தா. சீக்கிரம் கதவு தரங்க அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து கத்துறாங்க. ஐயோ என் கையிலயும் அழுக்காயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரியும் அங்க இருந்து ஓடிடுதா. இவங்க கதவை திறக்காததை பார்த்தாலே தெரியுது இவங்க எல்லாரும் அந்த ஐன்சோல் கோனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ராஜா வந்து டென்ஷன் ஆகுதான். அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுங்க, அந்த டவரை கொளுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். உங்க வீரர்கள் வந்துட்டு அந்த டவரை கொளுத்துறாங்க. லார்ட் ஐன்ஸ் தான் நம்ம எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்காரு, அவரை நம்ம காட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜர்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. என்ன பண்றதுன்னு நீங்க தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹென்றி கிட்ட சொல்றாங்க. உடனே ஹென்ரியும் வந்துட்டு லார்ட் ஐன்ஸ் நமக்காக எவ்வளவோ பண்ணிருக்காரு, அவரை நம்ம காட்டி கொடுக்க கூடாது, சோ நம்ம எதிர்த்து சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி சொல்றா. பின்வாசல் வழியா குழந்தைங்களையும் பொம்பளைங்களையும் சேஃப்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹென்றி சொல்லுவோம். நமக்கு அதுக்கு டைம் இல்லை, ஏன்னா அவங்க ஆளுங்க பின்வாசல் பக்கமும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய வில்லேஜ் சீஃப் சொல்றான். அப்படின்னா நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை, நம்ம முன்னாடி வழியா கதவை திறந்து எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்போம். ஓரளவு நம்ம அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆளுங்க பத்தாம பின்வாசல் பக்கம் போனவங்களையும் முன்னாடி வர சொல்லிடுவாங்க. அந்த நேரத்துல மிஸ் ஹென்றி நீங்களும் தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த காப்ளின் சொல்லுது. ஆனா நானுமா அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகவும் நீங்களும் கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஹென்ரிக்கு பாதுகாப்பா பின்வாசல் பக்கமா நானும் அந்த அட்வென்ச்சர் பொண்ணு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியா சொல்றான். மிஸ் ஹென்றி அந்த ஹார்ன் உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காப்ளின் கேட்கவும் ஆமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதை இப்பவே பயன்படுத்திடாதீங்க, ஒருவேளை நாங்க எல்லாரும் இறந்து போயிட்டோம் அப்படின்னா அதை பயன்படுத்தி புது ஆளுங்களை வர வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த காப்ளின் சொல்லவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹென்றி அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. கண்டிப்பா இவங்க அந்த ஐன்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிங் டென்ஷன் ஆகும். கதவை திறக்காங்களே அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுறான். பார்த்தா ஓகர்ஸ் கூட்டம் வந்து அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எப்படி ஓகர்ஸ் கூட்டம் இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரையும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் ஆர்டர் போடுதான். நம்ம அப்படி பண்ணோம்னா நம்ம சோல்ஜர்ஸ்க்கு தான் அடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிற சோல்ஜர் சொல்றான். இப்போ அந்த ஓகர்ஸ் எல்லாமே திரும்ப உள்ள போயிருந்தாங்க. ஓகர்ஸ்க்குலாம் யோசிக்கிற அறிவே கிடையாது. கண்டிப்பா அது யாரோ ஒருத்தங்க சொல்லி தான் இப்படிலாம் நடக்குது, கண்டிப்பா அந்த வில்லேஜ் தான் இதுக்கு காரணம், நம்ம அந்த வில்லேஜ் மேல போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அரசர் சொல்லவும். ஆனா அரசே இது நம்ம நாட்டோட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிற சோல்ஜர் சொல்லவும். நம்ம கிங்டமோட பிளாக் அவங்க மிதிச்சிட்டாங்க, இதுக்கு மேல ஒரு ரீசன் வேணுமா என்ன, அவங்க மேல நம்ம போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொல்றான். பின்வாசல் பக்கமா இருந்த எல்லாருமே முன்வாசல் பக்கம் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இப்ப வெளியே போறாங்க. ஆனா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அங்கதான் இருந்துட்டு இவங்க எல்லாரையும் இப்ப துரத்த ஆரம்பிக்கிறாங்க. போன தடவை நடந்த மாதிரியே எல்லாரையும் அவங்க கொண்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி ரொம்பவும் பயந்துட்டு வேற என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப அந்த ஹாரன் எடுத்து ஊதலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹாரன் அவ ஊதவும் அந்த இடத்துல ஒரு பெரிய நிலநடுக்கமே வர ஆரம்பிக்குது. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். முன்வாசல்ல அந்த காப்ளின்ஸ் எல்லாமே அந்த சோல்ஜர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. ஆனாலுமே அந்த சோல்ஜர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால காப்ளின்ஸ் ரொம்பவும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த காப்ளின்ஸ் எல்லாம் தோக்குற கட்டத்துல போகும்போது பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல ஒரு நிலநடுக்கம் வருது. அந்த ஹாரன் சவுண்ட் கேக்குது. பார்த்தா அந்த பார்பராவோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய காப்ளின் படையே அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த அடி வாங்கிட்டு இருந்த காப்ளின்ஸ் எல்லாம் அந்த காப்ளின்ஸ் பட பக்கமா ஓட ஆரம்பிக்குது. நீங்க யாரு இதுக்கப்புறம் கவலைப்பட தேவையில்ல, இவ்வளவு நேரம் சூப்பரா சமாளிச்சீங்க. ஜெனரல் ஹென்றி இவ்வளவு நேரம் நீங்க பாத்துக்கிட்டதுக்கு ரொம்பவும் நன்றி. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் என் கிட்ட விட்டுருங்க, ஒருத்தர் கூட ரத்த சிந்த மாட்டாங்க, நம்ம ஆளுங்க, வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்ளின் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்றான். லார்ட் ஐன்ஸ் நீங்க தான் அந்த ஹென்றி கிட்ட உங்களோட அந்த ஹார்னை கொடுத்தீங்க, அவங்க வில்லேஜ் நமக்கு லாயலா இருக்கும், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியுமா அப்படின்னு சொல்லி மாரே கேட்கவும். ஓ ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மாரே கிட்ட சொல்லிட்டு
ஆக்சுவலி அந்த ஹார்னை பயன்படுத்தினா வேஸ்டான காப்ளின்ஸ் தானே வரணும். ஹென்ரிக்கோ ஃபர்ஸ்ட் அப்படிதான் வந்துச்சு. ஆனா இந்த தடவை எப்படி ஒரு பெரிய ஆர்மியா வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். அரசே கண்டிப்பா நம்மளால இதுகிட்ட ஜெயிக்க முடியாது, நம்ம பின்வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற சோல்ஜர் சொல்லவும், ஒருவேளை நம்ம இப்ப பின்வாங்கினாலும் அது எல்லாமே இராந்தல் கிங்டம்க்கு வந்துடும் பரவாயில்லையா, சோ கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க எல்லாருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த காப்ளின்ஸ் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவும் ஈஸியா கொண்டுட்டு இருக்காங்க. அந்த காப்ளின்ஸ்லயே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்மி இருக்கு. எல்லா ஆர்மியுமே வந்துட்டு ஜெனரல் ஹென்ரிக்கு தான் நாங்க லாயலா இருப்போம், ஜெனரல் ஹென்ரிக்கு தான் நாங்க லாயலா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காப்ளின்ஸ் டீமுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. காப்ளின்ஸ் டீம்லயே வந்துட்டு மேஜிக் டீம்லாம் இருக்கு. இதை பார்த்து இன்ஃபீரியா ஹென்ரி முத கொண்டு ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க. ஜெனரல் ஹென்ரி, நான் உங்களுக்கு எப்பவுமே லாயலா இருப்பேன், நான் தான் காப்ளின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நீங்க கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் ஏன் கிட்ட விட்டுருங்க, வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்றான். அரசே நம்ம ஆளுங்கள்ல முக்காவாசி பேர் தோத்து போயிட்டாங்க, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லவோ, சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த பார்பரா சொல்றான். நாங்க தான் காப்ளின் அசாசின் டீம், நாங்க உங்களை விட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டீமோ வந்து நிக்கிறாங்க. அரசரை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் வந்து சொல்லவும், முதல்ல ஒன்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டுதாங்க. இந்த ஹாரன் நார்மலா வந்துட்டு சாதாரண சின்ன சின்ன காப்ளின்ஸ் தான் கொண்டு வரும். ஹென்ரியோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணப்போ அப்படிதான் வந்துச்சு. ஆனா இந்த தடவை எப்படியோ ஒரு காப்ளின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு ஆர்மியவே கொண்டு வந்துச்சு. ஒருவேளை ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷன்ல அதை யூஸ் பண்ணா இந்த மாதிரி ஆகுமா என்னமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். லார்டைன்ஸ், இதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, உங்களை பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை, நீங்க உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறி நம்ம ஹீரோவை பாராட்டுறா. ஆமா, எதுக்காக அவங்களை தப்பிக்க விட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அசாசின் காப்ளின் கேட்கவும், நம்ம காப்ளின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் வந்துட்டு அவனை பிடிக்க வேண்டாம்னு சொல்லி விட்டுற சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிறவன் சொல்றான். அங்க இருந்து தப்பிச்சு போன சோல்ஜர்ஸ் எல்லாருமே இப்ப ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டு நைட் ஆயிட்டு அப்படிங்கிறதுனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண காப்ளின்ஸ் கிட்ட எப்படி தோத்து போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் பார்பரா செம டென்ஷனா இருக்கான். ஹே, அந்த காப்ளின்ஸ் கிட்ட தோத்து போயிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு லோஃபஸ் அந்த இடத்துக்கு வரா. நீ யாரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், நான் தான் லார்ட் ஐன்ஸோட மேட் லோஃபஸ் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், ஹே இது கூடவா உனக்கு தெரியல, நான் உன்னை கொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. நீ இந்த கிங் பார்பரா கிட்ட வந்து தனியா மாட்டிக்கிட்ட அப்படின்னு அவன் சொல்லவும், நீயும் சாதாரண மனுஷன் தானே, உன்ன மாதிரி பூச்சிக்கலாம் லார்ட் ஐன்ஸோட பிளான்ல வேலை இல்லை, அதனாலதான் அவர் உன்னை கொல்ல சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லவும், அவன் அப்படியே ஷாக் ஆகவும், உன்னோட ஷாக்கிங் ரியாக்ஷனுக்காகவே நான் என் மனசை மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவன் ஹாப்பி ஆகிறான். யார் கூட நீ சண்டை போட்டு சாக போற அப்படிங்கிற உன்னோட ஆப்போனண்ட்டை நீ ஏன் சூஸ் பண்ணு, நான் உனக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தரேன், ஜஜா உனக்காக தான் இவங்களை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. அங்க இருக்கிற காப்ளின்ஸ் மற்ற எல்லா சோல்ஜர்ஸையும் கொண்டுருந்தாங்க. இந்த காம்படிஷன்ல நீ வின் பண்ணனா அதுக்கு கிஃப்டா நீ ஏன் கூட சண்டை போடுற வாய்ப்பை உனக்கு நான் தரேன் அப்படின்னு அவ சொல்லி, என் பேரோட கிங் ஜெர்னி வந்துட்டு அப்படின்னா வார் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிதானே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன்ட்ட கேட்கவும், ஹே கிங் ஒன்ட்ட தான் கேட்கற, ஏதாச்சும் பேசு அப்படின்னு சொல்லி அந்த ராயல் நைட் சொல்றான். ஆமா அரசே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருந்தவன் சொல்றான். ஆமா, அந்த ரியஸ்டிஸ் கிங்டம் நமக்கு அவ்வளவு ஆபத்தான கண்ட்ரியே இல்ல, அவங்க கூட எதுக்காக அந்த ஐன்ஸை போர் தொடுக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ராயல் நைட் கேட்கவும், நம்ம ராயல் நைட் 100 பேர் அந்த ஐன்ஸ் கூட இருக்கிற சாதாரண அந்த டார்க் எல்ஃப் கொண்டிருக்கு, அதுவும் ரொம்பவும் சிம்பிளா ஜஸ்ட் ஒரு மேஜிக் ஸ்பெல்ல அந்த ஐன்ஸ் ஒரு 3000 சோல்ஜர்ஸை கொண்டா கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு அந்த கிங் சொல்லவும், டீமன் லார்ட் இல்ல அந்த 13 ஹீரோஸால கூட அது முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ராயல் நைட் சொல்றான். அந்த ஐன் சோல் கோனோட பவர் என்னங்கிறத மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் மத்த கிங்டம் எல்லாமே நமக்கு அவனை தோக்கடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கிங் ஒரு பிளான போடுறான். வார ஸ்டார்ட் பண்றதுக்காக எல்லாருமே ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. ஆமா, பார்பரா கிட்ட இருந்து ஏன் இன்னும் தகவல் வரல, அவன் காரன் வில்லேஜ்க்கு நேத்தே போயிருப்பானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு கூட இருந்த சோல்ஜர் சொல்லவும், சரி பரவாயில்ல நம்மளே இதை சமாளிச்சுக்கலாம், எல்லாரும் ஃபார்மேஷன்ல ரெடியா நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம எதிரே டீம் கிட்ட வெறும் 60,000 வீரர்கள் தான் இருக்காங்க, நம்ம கிட்ட 2.5 லட்சம் வீரர்கள் இருக்காங்க, கண்டிப்பா நமக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உங்க கான்பிடன்ஸை நான் பாராட்டுறேன், எதுக்கோ ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்றாரு. எதிரி படை எதுக்காக அப்படியே மூவ் ஆகாம நின்றுட்டு இருக்காங்க, அவங்க ஒரு வேலை மேபி எதுக்காக வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேசிப் சொல்றான். கேசிப், நீங்க வச்சிருக்கிறது அந்த லெஜெண்டரி ஸ்வார்ட் தானே, எந்த ஒரு விஷயத்தினாலும் அப்படியே 2 துண்டர் ரொம்பவும் ஈஸியா வெட்டிருமாமே அப்படின்னு சொல்லி அந்த மார்க்கை கேட்கறான். ஆமா, மன்னர் தான் இதை எனக்காக கொடுத்தாரு, நான் எப்பவும் வார்க்கு இதை தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு அவன் சொல்றான். ரியஸ்டிஸ் கிங்டம்கே நீங்க தான் அடையாளம்னு சொல்லலாம், நீங்க ஒரு நடமாடுற ட்ரெஷர் மாதிரி, மன்னர் உங்க மேல ரொம்பவும் நம்பிக்கை வச்சிருக்காரு, அதனாலதான் நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி இது ரொம்பவும் டேஞ்சர்னு நினைச்சிட்டு காரன் வில்லேஜ்க்கு தன்னோட மூத்த பையன் பார்பராவை அனுப்பி வச்சிட்டாரு. தன்னோட பசங்க சேஃபா இருக்கணும்னு எந்த ஒரு அப்பாவா இருந்தாலும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லவோ, ஆனா அவங்க தான் அதை புரிஞ்சுக்கிட்டது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேசிப் சொல்றான். அக்கறையில தான் பண்றாருன்னு தெரியாம மன்னரோட பையன் அவரை தப்பா நினைக்கிறான். என்னோட பையன் இந்த இடத்துல இருந்தாலும் நானும் இதை தான் பண்ணிருப்பேன், அவனை காப்பாத்திருப்பேன். ஹே, அவங்க ஏதோ அசைய ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி மார்க்கி சொல்றான். இப்போ சோல்ஜர்ஸ் எல்லாம் வழி விடுறாங்க. அந்த கதவு ஓப்பன் ஆகி அதுக்குள்ள இருந்து 100 ஆர்மி நைட் வந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற அவங்களோட சோல்ஜர்ஸே அதை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதுக்குள்ள இருந்து வரான். இவர் தான் மாஸ்டர் ஐன் சோல்கோன் அப்படின்னு சொல்லி கேசிப் சொல்றாரு. கண்டிப்பா ஏதோ பயங்கரமா நடக்குது அப்படின்னு சொல்லி கேசிப் சொல்லவும், நீங்க நம்ம ஃபார்மேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க வந்து மார்க்கி கிட்ட சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ மேஜிக் ஸ்பெல்ல போடுவோம், அதை மன்னரை வந்துட்டு அவ்வளவு தூரத்துல இருந்து பார்க்க முடியுது. இதை பார்த்த உடனே மார்க்கி முடிவு பண்ணிட்டா நம்ம எல்லாருமே திரும்ப போயிருவோம், நான் மன்னரை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், சரி அப்படின்னா மன்னரை இங்க இருந்து இராந்தல் கிங்டம்க்கு கூட்டிட்டு போயிரு, நான் அது வரைக்கும் இங்க சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேசிப் அவனை அனுப்பி வைக்கிறான். வேற ஏதாச்சும் ஒரு பிளேயர்ஸ் அந்த கிங்டம்ல இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா என்னோட மேஜிக்கை பார்த்துட்டு கவுண்டர் ஸ்பெல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்படின்னா அங்க யாருமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
இன்னைக்கு நிறைய பேர் என்னோட கையால இறந்து போக போறாங்க. ஆனா எனக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, இந்த மேஜிக் ஸ்பெல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்பெல்ல போடுறான். ஃப்ரண்ட் ரோல ஓடி வந்துட்டு இருந்த எல்லா சோல்ஜர்ஸும் ஜஸ்ட் ஒரே செகண்ட்ல இறந்து போறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த பாகரூத் எம்பையர் சோல்ஜர்ஸே செம ஷாக் ஆகுறாங்க. ஒரே ஸ்பெல்லிலேயே நீங்க 70,000 பேரை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயத்தோட கேட்கறான். ஓ, நீங்க என்ன அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு பாராட்ட தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஏன் அப்படின்னு அவன் கேட்கறான். நான் போட்டிருக்க இந்த ஒரு ஸ்பெல் வந்துட்டு டார்க் காடஸ்க்கு ஆஃபரிங் பண்ற மாதிரி. அவங்க என்னோட ப்ரேயரை ஏத்துட்டு அவங்களோட குழந்தைங்களை எனக்காக அனுப்பி வைப்பாங்க. அழிவுன்னா என்னங்கிறதையே நீங்க இனிமே தான் பார்க்க போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த இடத்துல பார்த்தா டார்க் கலர்ல ஏதோ ஒன்று வருது. இறந்து போயிருக்கிற அந்த 70,000 சோல்ஜர்ஸ் மேலேயும் அப்படியே ஒரு பிளாக் கலர் லிக்யூட் மாதிரி ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகுது. இதோ வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு 5 மான்ஸ்டர்ஸ் மாதிரி ஒன்று வருது. எல்லாமே ஆடு மாதிரியே கத்திட்டு இருக்கு. நான் ஒரே டைமிங்ல 5 சமன் பண்ணியிருக்கேன். இது ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், உங்களோட ரெக்கார்டுக்கு வாழ்த்துக்கள் மைலார்ட் அப்படின்னு சொல்லி மாறே சொல்றா. நானும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறதா மைலார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிறவன் பயந்துகிட்டே நம்ம ஹீரோ கிட்ட பேசுறான். என்னோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத மற்ற நேஷன்ஸ்க்கு காட்டணுங்கிறது தான் நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவே. இந்த குழந்தைங்க வர எல்லாரையும் டக்குன்னு கொண்டுருவாங்க. இதுல ஃபன்னே இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், ஆமா அதுவும் கரெக்டா மயிலாடு அப்படின்னு சொல்லி மாறே சொல்றான். போய் எல்லாரையும் அட்டாக் பண்ணுங்க, உங்க அம்மாவை நீங்க பெருமைப்படுத்துங்க, அந்த 4 இல்ல அந்த 5 பேரை மட்டும் உயிரோட படுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இது உண்மை இல்லை அப்படிதானே அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் கேட்கறான். எல்லா சோல்ஜர்ஸுமே பயந்து போயிட்டு அப்படி ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் என்னடானா இவங்களை வந்துட்டு சாப்பிடல, மிதிச்சே கொன்றது. அது போக அதுகிட்ட டென்டக்கல்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு. அதை வச்சு இவங்களை அடிச்சே சாகடிக்குது. அதுங்க சைஸ்லயும் ரொம்பவும் பெருசா இருக்கு. ஈஸியா எல்லாரையும் கொண்டுகிட்டே வருது. அதுங்க இந்த பக்கம் தான் வருது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் டீம் ஓடிட்டு இருக்காங்க. அது நம்மளை நோக்கி தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா அது அரசர் இருக்கிற இடத்துக்கு வந்துடும். நாங்க அதை டிஸ்ட்ராக்ட் பண்றோம். மார்க்கி என்ன நடந்தாலும் சரி திரும்பி மட்டும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே மார்க்கியும் வேகமா போறான். எல்லாரும் இறந்து போற சவுண்ட் பின்னாடி கேட்காம அப்படியே போய்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ கூட இருக்கிற சோல்ஜர்ஸே இதை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அவனோட மாஸ்க் கழட்டிட்டு இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மாறே கைத்தட்ட ஆரம்பிக்கவும், மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாருமே பயந்துகிட்டு கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பயந்து நடுங்கிக்கிட்டே மெண்டல் மாதிரி சிரிச்சுக்கிட்டே கை தட்டிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை நோக்கி வரவும் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் பயந்துகிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ராயல் நைட் மட்டும் ஓடாம அப்படியே நின்றுட்டு இருக்கான். இப்போ அந்த மான்ஸ்டர் வந்து அதோட டென்டிகல்ஸ் வச்சு நம்ம ஹீரோவை தூக்கி அதோட தலைமையில தூக்கி உட்கார வைக்குது. என்னோட மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஆளுங்களை அனுப்பி ஃபைட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா உங்க ஆளுங்க எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. கவலைப்படாதீங்க, நானே இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவ்வளவு பேரை கொன்னது உனக்கு பத்தாதா? நீ என்ன மான்ஸ்டரா இல்ல டீமனா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். எப்பவும் மறந்துடாத, நான் ஒரு 100 அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சொல்லிட்டு என்னோட டார்கெட்டை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். அரசே நம்ம இங்க இருந்து போகிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் வந்து சொல்லவும், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். பிரெயினும் கிளைமனும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா அரசே நீங்க எங்க கூட வாங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர் சொல்றான். அப்படின்னா அந்த மான்ஸ்டர்ஸ் கூட யார் சண்டை போடுறது அப்படின்னு கேட்கவும், அங்க இருக்கிற ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு இவன் சண்டை போடுவான் அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்லவும், கிளைமன் வந்துட்டு நானும் அது கூட சேர்ந்து சண்டை போடுறேன். மேபி அந்த மான்ஸ்டருக்கு கண்ணு தெரிஞ்சது அப்படின்னா அது என்னோட ஆர்மர் பார்த்தா கண்டிப்பா ஏன் பின்னாடி தான் வரும் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே பிரெயினும் சண்டை போடுறேன்னு சொல்றான். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்லவும், பிரின்சஸ் ரெனருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அதுக்காக தான் இதை பண்றேன், எனக்கு எந்த ஒரு ரிவார்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்லவும், நான் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, இந்த கிளைமனுக்கோ உங்க பொண்ணு ரெனருக்கோ கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் கேட்கறான். அந்த கிங் சிரிச்சுக்கிட்டே எனக்கு இதுல சமாதானம் தான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் என்ன கிளைமன், நீ இந்த வார்ல உயிரோட இருக்க மட்டும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் சொல்றான். இங்க நம்ம கேசிஃப் என்னடான்னா, நீ மன்னரை தொடணும்னா அதுக்கு முன்னாடி என்ன தாண்டி தொடரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரோட வீக்னஸ் என்னன்னு பாக்குறான். அதுக்கு எந்த ஒரு வீக்னஸும் இல்ல. கேசிஃப் எபிலிட்டி பூஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ரெடியா நின்னுட்டு இருக்கான். அது இவனை தாண்டி போயிருது. உடனே அந்த லெஜெண்டரி ஸ்வாட் வச்சு அதோட காலை வெட்டுறான். ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. அதோட டென்டிகல்ஸை வச்சு இவனை தூக்கி அடிச்சுட்டு அது பாட்டு போய்கிட்டு இருக்கு. இந்த மான்ஸ்டர் என்ன ஒரு ஆளா கூட மதிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி ஓடிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ இருக்கிற அந்த மான்ஸ்டர் கேசிஃபை நோக்கி வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவா மாஸ்க் இல்லாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேசிஃப் பாக்குறான். அப்படின்னா நீ மனுஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்போ பிரெயினும் கிளைமனும் கேசிஃப்க்கு ஹெல்ப்பா அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் கரெக்டா இவங்க முன்னாடி வந்து நிக்குது. நான் நினைச்ச மாதிரியே உங்களுக்கு எதுவும் ஆகல கேசிஃப் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லார்டைன்ஸ், நம்ம கடைசியா மீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துச்சா? உங்களோட ஹியூமனிட்டியை நீங்க இழந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேசிஃப் கேட்கவும், உங்க அக்கறைக்கு நன்றி கேசிஃப், நம்ம கடைசியா பார்த்தப்ப நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் எப்பவும் இருக்கிறேன், நான் ஏதோ சேஞ்ச்லாம் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எதுக்காக என்ன பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேசிஃப் கேட்கவும், ஓ நீ ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கே வந்துட்டியா, அப்ப நானும் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கே வந்துருந்தேன், நீ ஏன் டீம்ல ஜாயின் பண்ணிக்கோ, நீ மட்டும் ஜாயின் பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொடக்கு போடுறான். எல்லா மான்ஸ்டர்ஸும் அப்படியே பாஸ் ஆயிருது. இது டெம்பரவரி பாஸ் தான், நீ என் டீம்ல ஜாயின் பண்ணிட்டேன்னா நான் அப்படியே இது எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாரி என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்க டீம்ல ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா அரசருக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். எத்தனையோ சோல்ஜர்ஸை காப்பாத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உனக்கு கொடுத்துருக்கேன், ஆனா அவங்க செத்தாலும் பரவாயில்ல, நீ அந்த கிங்குக்கு தான் லாயலா இருப்பேன்னு சொல்ற, உன்ன மாதிரி ஒரு முட்டாளை நான் பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோக்கு நேரம் அவன் ஸ்வாட நீட்டவன் என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, நீங்க என் கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். பிரெயினும் கிளைமனும் ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை ஸ்டோன் ஆஃப் வந்துட்டு ஃபைட்டுக்கு கூப்பிடுறான். கண்டிப்பா நீ இறந்து போயிருவா தெரியும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, எல்லாத்துக்கும் ரெடியா தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் ஆஃப் சொல்றான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மான்ஸ்டரோட டென்டக்கிள்ஸை வச்சு அவனோட சைட்ல அட்டாக் பண்றான்.
அந்த அட்டாக்கை உங்களால பார்க்க கூட முடியல. நீங்க எப்படி என் கூட சண்டை போட போறீங்க? ஒருவேளை நான் உங்களை கொல்ல மாட்டேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அப்படி எதுவும் நினைக்கவே இல்லை, நான் சாப்பிட்றதுக்கு தயாரா தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேசிப் சொல்லவும், என் கூட மோதினா கண்டிப்பா நான் உங்களை கொண்டுருவேன், அது எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். உங்களை மாதிரி வேல்யூபிளான ஒரு ஆளை இழக்கிறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த கிங்டமோட சீஃப் வாரியர் நான் உங்களை சண்டைக்கு கூப்பிடுறேன். நம்ம சண்டை போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. நம்மளோட சண்டையை இவங்க 2 பேரும் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேசிப் சொல்றான். நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லவும், வெயிட் பண்ணுங்க, நானும் வேணா அந்த சண்டையில கலந்துக்கிட்டேன், கண்டிப்பா நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை தோக்கடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரெயின் சொல்லவும், என்னோட மரியாதையை நீ கெடுக்க விரும்பாத பிரெயின், நான் மட்டுமே இதுல கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேசிப் சொல்றான். எத்தனை பேர்னாலும் கலந்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல வேணாம், நீங்க அவங்கள மட்டும் எதுவும் பண்ணக்கூடாது, நான் மட்டுமே உங்க கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேசிப் சொல்றான். சரி ஓகே கேசிப், நீ கேட்டுக்கிட்டபடியே நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். உங்களோட டெட் பாடியை வேணா நான் ரெசரக்ஷன் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இல்ல எனக்கு அது தேவையில்ல, என்னோட சோல்ஜர்ஸ் கூடவே என்னோட டெட் பாடியவோ போட்டுருங்க. ஹே பிரெயின், இதுதான் என்னோட கடைசி ஃபைட், கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ண அப்படின்னு கேசிப் சொல்லவும், அவரோட கடைசி ஆசையை வாட்ச் நிறைவேற்று அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்லவோ, பிரெயினும் சரி நான் இதை பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஸ்வாட நான் பார்க்கலாமா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், சரி ஓகேன்னு சொல்லி கேசிஃபோ கொடுக்குறான். நம்ம ஹீரோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு, இது ஒரு அருமையான ஸ்வாட், இதோட பவரை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரியுமான்னு கேட்கவும், தெரியும் தான் நினைக்கிறேன், இதை மெட்டல கூட ஈஸியா பேப்பர் மாதிரி வெட்டிடும் அப்படின்னு கேசிப் சொல்லவும், இதோட ஒரிஜினல் பவர்ல 1% கூட உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இதை இந்த மேஜிக்கல் டேகர் வச்சு என்ன காயப்படுத்த முடியும், இதை விடவும் அந்த ஸ்வாட் ரொம்பவோ பவர்ஃபுல்லானது, நீங்க மட்டும் அதை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா என்ன கொல்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம 2 பேருமே ஈக்குவலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் ஜெயிச்சு அந்த ஸ்வாடை எடுத்துக்கலாமான்னு கேட்கவும், இல்ல முடியாது, இது கிங்டம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி கேசிப் சொல்றான். சரி ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப தள்ளி போய் நின்றுட்டு, ஹே ஆர்மர் போட்டுருக்கிற தம்பி, எங்க 2 பேரோட ஃபைட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சிக்னல் கொடுக்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்கிட்ட சில மேஜிக் பெல் இருக்கு, அதை சிக்னலா கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்றான். இப்போ கேசிப் சண்டை போடுறதுக்கு ஸ்வாட் எடுத்துட்டு ரெடியா இருக்கான். சரி ஓகே, சிக்னலை கொடு அப்படின்னு சொல்லவும், இப்போ அவன் பெல்ல ஆடுறான். பார்த்தா அடுத்த செகண்டே டைம் ஃப்ரீஸ் ஆயிருது. நம்ம ஹீரோ தான் டைமை ஃப்ரீஸ் பண்ணிட்டு, எனக்கு இது செய்ய கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேசிப் மேல ஒரு டெத் ஸ்பெல்ல போடுதான். ஃபேர்வெல் கேசிப் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப டைமர் ரிலீஸ் பண்றான். என்ன நடந்துச்சுன்னு அவங்க யாருக்கும் ஒன்னும் புரியல. கேசிப் உங்களால முடிய எந்திரிங்க அப்படின்னு அவங்க கத்தவும், அவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட கண்ணை மூடுதான். சாக போறான்னு தெரிஞ்ச இவன் சண்டை போட வந்தது, இவனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது எனக்கு ஞாபகம் வருது. கேசிப்க்கு மரியாதை செலுத்துற விதமா நான் அந்த சண்டையை நிறுத்திக்கிட்டேன், அவனை வேணா பியூரிஃபை பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவோ, இல்ல தேவையில்ல, நாங்களே இவனை எங்க ஊருக்கு கொண்டு போய்க்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பிரெயின் சொல்றான். லோ லெவல் ரெசரக்ஷன் மேஜிக்லாம் இவன் மேல ஒர்க் ஆகாது, ஏன்னா என்னோட டெத் ஸ்பெல் ரொம்பவோ ஸ்ட்ராங் ஆனது. அப்புறம் அவங்க மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிரு, நான் மோசமானவெல்லாம் கிடையாது, எனக்கு தலைவனங்கிற யாரையும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுதான். கேசிஃபோட பாடியை நானே தூக்கிட்டு வரேன் அப்படின்னு பிரெயின் சொல்லுவோம். அப்படின்னு அவருக்கு மரியாதை செலுத்துற விதமா அந்த ஸ்வாட நான் தூக்கிட்டு வரேன் கிளைமன் சொல்றான். ஒரே ஸ்பெல்ல 70,000 பேர் இறந்து போயிட்டாங்களா? அது மட்டும் இல்ல அரசே, சில மான்ஸ்டர்ஸ் வந்து அந்த இடத்துல ஒரு பேரழிவியை உண்டு பண்ணுச்சு. அதுக்கப்புறமா கேசிப் ஸ்டோன் ஆஃப் அவர் கூட தனியா சண்டை போட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் ரிப்போர்ட் பண்ணுவோம். பாகரத் எம்பையர் கிங் வந்துட்டு பயத்துல மென்டல் தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். பேசாம நம்ம அந்த இராந்தல் சிட்டி அவர்கிட்டயே கொடுத்துறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. எதனால இப்படி பண்ண கேசிப் அப்படின்னு சொல்லி மன்னர் வந்துட்டு கேசிப் இறந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காரு. எதனால கேசிப் என்ன இந்த மாதிரி ஒரு நிலைமையில தள்ளி விட்டு போனேன்? 4 ஸ்லாஷ், இது நான் உனக்காக தான் கத்துக்கிட்டேன், ஒரு நாள் உன் கூட சண்டை போடணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பிரெயின் ரொம்பவோ வருத்தப்பட்டு இருக்கான். கிளைமன் அந்த இடத்துக்கு வந்து இப்ப பிரெயினை சமாதானப்படுத்துறான். நான் கொஞ்சம் வருத்தத்துல இருந்தேன், அதனால தான் அங்க வர முடியல, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும், அரசரோட பையன் பார்பரா மிஸ்ஸிங்ல இருக்கான், அவனை தேடுறதுக்காக அட்வென்ச்சரர்ஸை நாளைக்கு காலையில அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்றான். கேசிப் எதுக்காக இப்படி பண்ணான்? சாக போறான்னு தெரிஞ்சு அவன் எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வருத்தமா பேசிட்டு இருக்கவும், எனக்கு கன்ஃபார்மா தெரியல, ஆனா நம்ம அந்த சண்டையை பாக்குறது மூலமா நமக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும், ஒரு நாள் நம்ம கண்டிப்பா அவனை தோக்கடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளானோட வருவோம், இந்த கிங்டமோட ஃபியூச்சரை நம்ம கையில நம்பி கேசிப் விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்றான். ஆமா, நீ சொல்றது உண்மைதான், கேசிப் கூட நான் கடைசியா சண்டை போட்டப்ப தோத்து போயிட்டேன், அவனோட நான் ஸ்ட்ராங்கானவன் அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இப்போ அவன் இல்ல, நான் யார் கூட சண்டை போடுறதுன்னு தெரியல, ஆனா ஹே கேசிப், நீ மேல இருந்து பார்த்துட்டு தானே இருப்ப, ஒரு நாள் நான் உன்னை விட ஸ்ட்ராங்கானவன் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பிரெயின் சொல்லவும், கண்டிப்பா அதை தான் அவரை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளைமன் சொல்றான். சண்டை முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சரக்கடிக்கலாம்னு நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் சொல்றான். நீங்க சோகமா இருக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்லப்பா, கார்டன்ல நிறைய அழகான பூ பூத்திருக்கு, வேணா அதை போய் பாருங்க, மற்ற நோபல்மென்ஸை பத்தி கவலைப்படாதீங்க, அதை நானே பார்த்துக்கிட்டேன், அண்ணனையும் கண்டுபிடிக்க சொல்லி நானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸ் சொல்றான். பிரின்சஸ் ரேனர் வந்துட்டு அந்த கார்டன்ல இருக்கிற பூவை பறிச்சு கிளைமன்ட்ட கொடுத்து, இது எல்லாத்தையும் அந்த இறந்து போனவங்களுக்கு நானே டைரக்டா கொண்டு போய் கொடுக்கணும்னு தான் ஆசை, ஆனா நிறைய பூ இல்லை அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படவும், நீங்க வருத்தப்படாதீங்க பிரின்சஸ், நீங்க ரொம்பவும் நல்லவங்க, ஏன் கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமன் அங்க இருந்து போகவும் அவ வில்லத்தனமா சிரிக்கிறா. இப்போ இந்த கிங்டம்ல இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இராந்தல் சிட்டில வந்துட்டு பெல் அடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த சிட்டியை வந்து ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம ஹீரோ கிட்டேயே அதை கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இராந்தல் சிட்டிக்குள்ள அவனோட சோல்ஜர்ஸ் அனுப்பி வச்சு ஒரு பெரிய ராஜ மரியாதையோட அந்த இடத்துக்குள்ள வரான். மக்கள் எல்லாருமே இதை பார்த்து பயந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்காங்க, யாருமே வெளியே வரல. நம்ம ஹீரோவா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த 100 நைட் மேல ஒரு பையன் கல்ல விட்டு எறிகிறான். எங்க அப்பாவை கொண்டது நீங்க தான், இங்க இருந்து போங்க அப்படின்னு அவன் சொல்லுவோம். அவங்க அம்மா வந்துட்டு இவன் தெரியாம பேசிட்டான் வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்றாங்க. இவன் சின்ன பையன் தெரியாம பேசிட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவோம்.
மன்னரை தப்பா பேசினா எல்லாருக்கும் இதே கதி தான் அப்படின்னு அவ கொல்ல போகவும் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஸ்வாட் வந்து விழுது. நான் இருக்கிற வரைக்கும் மக்களை உங்களால எதுவும் பண்ண முடியாது, முதல்ல என்னோட ஸ்வாடுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ மோமான் கெட்டப்ல வந்துருதான். லார்ட் ஐன்சோல் கோனுக்கு யாரும் மரியாதை கொடுக்கலன்னா அவங்களுக்கு இந்த நிலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட்டோ சொல்லவும், அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப சொல்லவும் எல்லாருமே வந்துட்டு இதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ஃபேக்கா செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஐன்சோல் கோன் அந்த இடத்துக்கு வந்து ஆல்பர்ட்டோ காதுல ஏதோ ஒன்னு சொல்றான். அரசர் என்ன சொல்றாருன்னா, உங்க பேர் எங்களுக்கு தெரியாது, பட் ஆனா நீங்க எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிடலாம்னு சொல்றாரு. ஏன்னா நாங்க வந்துட்டு மக்கள் எல்லாரையும் கொலை பண்ணணும்னு ஆசைப்படல, உங்களே மாதிரி ஒரு ஆள் மேலதான் மக்களுக்கும் நம்பிக்கை இருக்கு, அதனால நீங்க உங்களை ஆட்சி செய்யணும்னு நாங்க நினைக்கிறோம், எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட்டோ கேட்கவும், கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை முடியாது, எங்க கூட சண்டை போடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களையும் நாங்க கொல்லுவோம், இதே மாதிரி நடுவுல வர்ற ஆளுங்களையும் நாங்க கொல்லுவோம், இது எதுவும் நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எங்க டீம்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட்டோ சொல்றா. நான் இதுக்கு ஒத்துக்கிடுதேன், ஆனா மக்களுக்கு மட்டும் எந்த ஒரு ஆபத்தையும் நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமானா இருக்கிற நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மக்கள் எல்லாருமே ரொம்பவும் முட்டாளா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட்டோ சொல்லவும், அவங்க எல்லாம் வீக்கானவங்க, தன்னோட பிரச்சனையை மத்தவங்க தான் பாத்துக்கிடணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி டமியர் சொல்றான். லார்ட் ஐன்ஸோட பிளான் ரொம்பவும் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, எல்லாருமே இப்போ மோமான தான் நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவங்க பாராட்டுறாங்க. லார்ட் ஐன்ஸ் நான் லவ்வர்னு கூப்பிடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட்டோ சொல்றா. இப்போ முக்கியமான ஆளுங்கள்லாம் நம்ம ஹீரோ முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த இராந்தல ஜெயிச்சதுக்கு எல்லாரும் பாராட்டுறாங்க. சுப்ரீம் கிங், உங்களுக்காக நாங்க எப்பவுமே லாயலா இருப்போம், நீங்க எது சொன்னாலும் நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா உங்களுக்காக நாங்க அதை சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ், நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களை கிரியேட் பண்ணிருக்காங்க, சுப்ரீம் கிங் ஃபார்மாலிட்டி தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓகே டார்லிங் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட்டோ சொல்றா. இனிமேல் நாஸ்ரிக் மறைமுகமா இருக்க தேவையில்லை, நம்மளோட பவர் என்னன்னு இந்த உலகத்துக்கு காட்டுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. தொடரும் அப்படின்னு போடுது. சீசன் 3 இதோட முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ்.